குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இந்த ஆராய்ச்சியை கடந்த 17 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பால இந்த ஆராய்ச்சி வெற்றி அடைஞ்சா உலகமே தமிழ்நாட்டை பார்த்து வியக்கும். அது மட்டும் இல்லாம காலாகாலமா நாம இழந்துகிட்டு வர்ற புகழ்பெற்ற விஞ்ஞானிகளையும் பல அறிவாற்றல் உள்ள மனிதர்களையும் இனி இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் மார்ட்டின் லியோ, உங்களோட பல ஆராய்ச்சிகளை நாங்கள் கூட இருந்தே பார்த்துருக்கோம். இதில் உங்களோட சில ஆராய்ச்சிகள் தான் தோல்வியை சந்திச்சிருக்கு. ஸோ உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. பட் இந்த தடவை நீங்கள் சொல்கிறது மனித உயிரோட விளையாடுற ஆராய்ச்சி. இதில் நீங்கள் தோல்வி அடைய மாட்டீங்கிற உறுதியை கொடுக்க முடியுமா? என்னுடைய பல ஆராய்ச்சிகள் தோல்வியை சந்திச்சிருக்கு. ஆனால் வெற்றி அடையும்னு நான் நம்புறதை மட்டும்தான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். அந்த வகையில் இந்த ஆராய்ச்சி கண்டிப்பாக தோல்வியை பார்க்கவும் விடக்கூடாது. இந்த ஆராய்ச்சியுடைய வெற்றி விஞ்ஞான வளர்ச்சியை உலக லெவலுக்கு கொண்டு போகுது. இதனோட முடிவில் நமக்கு கிடைக்க போகிறது என்னன்னா அழிவில்லா மனித அறிவாற்றல். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சர் ஐசக் நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இந்த மாதிரி விஞ்ஞானியுடைய அறிவை நம்ம இழந்துட்டோம். இனி இழக்க போறது இல்ல. ஒரு நிமிஷம். யூ மீன் பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன்? ஆமா, மூளை மாற்று அறுவை சிகிச்சை. இப்ப இருக்கிற விஞ்ஞானிகள் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட மூளையை எடுத்து மென்டலி டிசார்டரான ஒருத்தருக்கு பொருத்தி செயல்பட வச்சா பல விஞ்ஞானிகளை நம்ம இழக்காம இருக்கலாம். நீங்க சொல்றத பார்த்தா அறிவே இனிமேல் யாரும் வளர்த்துக்க வேண்டாம், ஸ்கூல் காலேஜ் கூட தேவையில்லைன்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு. நோ, நான் அப்படி சொல்ல வரல. பெரிய பெரிய விஞ்ஞானியுடைய அறிவை இழக்காம இருக்கலாம், அதை தான் சொல்ல வந்தேன். ஓகே மிஸ்டர் லியோ, நீங்க இந்த பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் ரிசர்ச்சை சக்சஸ் பண்ணிட்டா கூட இது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா? ஹார்ட்டை மாத்துறதுல இருந்து ஹேரை மாத்துறது வரைக்கும் சாத்தியமானு கேட்டாங்க. அது நடைமுறைக்கு வந்த பிறகு தான் ஒத்துக்கிட்டாங்க. இதுவும் அப்படிதான். ஐ எம் சாரி மிஸ்டர் லியோ, பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. டெவலப்டு கண்ட்ரீஸே இந்த ரிசர்ச்ல பிகினிங் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. நாம இங்க இருந்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறது பெரிய தப்புன்னு தோணுது. நீங்க சொல்ற கதையெல்லாம் வச்சு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி வேணா எடுக்கலாம். அதுக்கு எந்த முட்டாளையாவது வச்சு படம் டைரக்ட் பண்ணலாம். ப்ளீஸ், திஸ் இஸ் ரெடிகுலஸ். ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஸ்டாப் திஸ் கான்ஃபரன்ஸ். சார் ப்ளீஸ் கேளுங்க, சொன்னா கேளுங்க சார். ஒரு காஃபி கொண்டாமா? ஓகே சார். கெவின் சார் தெளிவாக இருந்தால் தான் பிரச்சனை. இப்போ மூட் அவுட்டில் இருக்கார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹே, கான்ஃபரன்ஸ் என்னாச்சு? வழக்கம் போல அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. ஒழுங்காக நாளுக்காக சம்பாஷம் இல்லாமல் அறிவில்லா அறிவாற்றல், அக்கறையில்லா நினைவாற்றல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் அழைகிறது இல்லாமல் நம்மளும் சேர்த்து அழிச்சிட்டு இருக்காரு. ஹே, கிரிட்டிசைஸ் பண்ணாம கொஞ்சமாவது அவரை மாதிரி திங்க் பண்ண ட்ரை பண்ணு. வாட் யூ சேயிங்? அவர் மூளையை மாத்துறார், நான் இதயத்தை மாத்துறேன். சேம் ஜாப். வரேன் சார். ஷிபா, கான்ஃபரன்ஸ் பத்தி மட்டும் பேசிடாத. சார், என்னம்மா டல்லா இருக்க? இல்ல சார், நான் ஒரு கனவு கண்டேன். என்ன, நான் அடுத்த கான்ஃபரன்ஸ் அவமானப்பட திரும்புற மாதிரியா? ஐயோ சார், அப்படி இல்ல. நான் உயரமான இடத்துல இருந்து கீழே விழுற மாதிரி அடிக்கடி கனவு வருது, அதான். இந்த மாதிரி கனவு நிறைய பேருக்கு வரும். மேல இருந்து கீழே விழுற மாதிரி, பாம்பு துரத்துற மாதிரி. இது ஆதி காலத்து மனுஷன் பாறைங்க மேலையும் மரக்கலையிலையும் படுத்துட்டானே, அங்க இருந்து ஆரம்பிச்ச பயம். மூளையில இருக்கிற செய்தி அடுத்த தலைமுறைக்கும் வருது. நான் மூளையே மாத்தலாமான்னு ட்ரை பண்றேன், எந்த மனையும் ஒத்துக்க மாட்டான். சார், காஃபி ஆறுது. நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்குல்ல? ஐயோ இல்ல சார். ஆமான்னு சொல்லியிருந்தா இதோட நிறுத்திருப்பாரு. என் அரை மணி நேரத்துக்கு முத்தம் கொடுக்க முடியாது. சிவா, எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் முதல்ல தோல்வியை தான் சந்திச்சிருக்கு. ரைட் பிரதர்ஸ் ஆகாயத்துல பறக்க முடியும்னு சொன்னப்போ பறவைகளுக்கும் தேவதைக்கும் தான் கடவுள் பறக்கிற சக்தியை கொடுத்துருக்காருன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ மனுஷன் உலகம் உருண்டுன்னு கலீலியோ சொன்னப்போ அவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹார்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொன்னா யாராவது நம்பியிருப்பாங்களா? கரெக்ட் தான் சார். ஆனா பிரெயினுங்கிறது ஹார்ட் மாதிரி வெறும் பம்ப் மட்டும் கிடையாதே. ஒரு மனுஷனோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸுமே அதுல தான் இருக்கும். அதையே மாத்தணும் போது பெரிய சேலஞ்சா இருக்குமே. அததான் ஒரு பெரிய கிஃப்ட்னு சொல்றேன். ஒரு பொண்ணோட பிரெயினை ஒரு ஆணுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா
ஏற்கனவே இந்த தப்பை செஞ்சிருச்சு. அதுல மாட்டினவங்க தான் திருநங்கைகள். கெவினுக்கு இதெல்லாம் தெரியுமே. கெவின் கெவின் சார், உனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஷீபாக்கு சொல்லி தரது இல்லையா? டாக்டர், நான் சொல்லிக் கொடுக்குறது இருக்கட்டும். முதல்ல நீங்கள் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் சொன்னதை கேளுங்க. இந்த ரிசர்ச் எல்லாம் விட்டுட்டு 4 காசு சம்பாதிக்கிற வழியை பாருங்க. நாங்களும் உங்களை நம்பி தான் இருக்கோம். நீ உனக்காக வாழறதை பத்தி பேசுற, நான் இந்த உலகத்துக்காக வாழறதை பத்தி பேசுறேன். எது நீயே முடிவு பண்ணிக்க. ரெடி சவுண்ட். ரைட்டுன்னா எம்ஜிஆர், ரங்குன்னா நம்பியார் தான். ஸ்டைலுன்னா சூப்பர் ஸ்டார், ட்ரீம் பாய்னா நம்ம சூர்யா தான். நடிப்புக்கு தந்த யாரு சிம்ம குரலும் தான். அவரோட வாரிசரு தேவர் மகன் தான். டாலி பாலி ஹாலி சாண்டல் எல்லாம் விட்டுமே ஆல்ரவுண்டு நம்ம ஆக்கள் சூப்பர் வின்னர் தான். குத்தாட்டம் தான், டவுன் பீட்டு தான், ஃபாஸ்ட் பீட்டு தான், கில் தாட்டம் தான். ரைட்டுன்னா எம்ஜிஆர், ரங்குன்னா நம்பியார் தான். ஸ்டைலுன்னா சூப்பர் ஸ்டார், ட்ரீம் பாய்னா நம்ம சூர்யா தான். கௌதம் இங்க வா. ஷாட் ஓகே. மோகன் நெக்ஸ்ட் ஷாட் போலாம். பாய்ஸ் ரெடி? 1 2 3 4. ஸ்டெப் சேஞ்ச். செல்போனும் போல்டாச்சு, எஸ்எம்எஸ் போராச்சு, வெப்கேமும் டயர்டாச்சு போ. கம்ப்யூட்டர் கற்போடு நாள்தோறும் விளையாடி டீனேஜ் பேடாச்சு போ. ராங் நம்பர் கூட லக் நம்பர் ஆகி ராக்கெட்டில் ஏத்தி விடுவேன். டீப் நம்பர் கூட டீல் பேச போக ராக்கெட்டு போட்டு விடுவேன். மிஸ் காலில் வீழாதே, வெயிட் பண்ண எண்ணாதே, மிஸ் ஆகி போகாதே, புஸ்வானம் ஆகாதே. லவ் என்ற வைரஸ் வந்தாலே உன் ஹார்ட் டிஸ்க் ஹேங் ஓவர் தானே. பாவாடா இறக்கி குத்து பாவாடா. ஷாட் ஓகே. கேசவன் எடுத்த வரைக்கும் எடிட் பண்ணி பாத்துறலாமா? பாத்துறலாம். ரைட்டுன்னா எம்ஜிஆர், ரங்குன்னா நம்பியார் தான். ஸ்டைலுன்னா சூப்பர் ஸ்டார், ட்ரீம் பாய்னா நம்ம சூர்யா தான். பேலன்ஸ் அங்க வந்துருச்சா? உருமாறி முகம் மாறி ஒளியாலே சிலையாகி கலையாகும் கருங்கற்கள் தான். விதையாகி பயிராகி வேர் விட்டு மண் மொட்டி தடை தூக்கும் சிறு மொட்டு தான். வா வாழலாம் வா, வாகை சூடலாம் வா, கல் தாண்டி முள் தாண்டி வா. வா வான் தீண்டலாம் வா, அங்கே பெயர் தீண்டலாம் வா. லைஃப் தான் லைக் பண்ணி வா. உடையாதே புதிராதே வீழாதே, நில்லு நில்லு சோர்வாக சாயாதே, மலை போல வென்று நில்லு. நெஞ்சோடு நம்பிக்கை கொண்டால் உன் வேர்வைக்கு வெற்றி உண்டாகும். ரைட்டுன்னா எம்ஜிஆர், ரங்குன்னா நம்பியார் தான். ஸ்டைலுன்னா சூப்பர் ஸ்டார், ட்ரீம் பாய்னா நம்ம சூர்யா தான். நடிப்புக்கு தந்த யாரு சிம்ம குரலும் தான். அவரோட வாரிசரு தேவர் மகன் தான். டாலி பாலி ஹாலி சாண்டல் எல்லாம் விட்டுமே ஆல்ரவுண்டு நம்ம ஆக்கள் சூப்பர் வின்னர் தான். குத்தா
அடுத்த தடவை நம்ம டாக்டர் எப்படியாவது ஜெயிச்சிருவார். எப்படி சொல்ற? இது வரைக்கும் 17 தடவை தோத்துட்டாரு. 18வது தடவை கஜினி முகமது மாதிரி கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. கொஞ்சம் கஷ்டம்தான். சாரி சார். டெஃபினட்டா இந்த தடவை நான் ஜெயிச்சிருவேன். கெவின், டேபிள் டிராயர்ல ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, எடுத்து வா. சரி சார். இந்தாங்க சார். இதான் என் ப்ராஜெக்ட். கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன். 2 செட் இட்லி பார்சல் வேண்டும்னு சொல்ற மாதிரி 2 மனுஷங்களை பிடிச்சுவான்னு சொல்றாரு. இதெல்லாம் நடக்கிற கதையா? சீரியஸாவா? அவங்க 2 பேர் பிரைனி மாத்தி இந்த உலகத்துக்காக ஏதோ வாழ போறாரா? ஹே, அவர்தான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றாருல. போ 2 பேரும் கூட்டிட்டு வா. லூசு, பிரைனை மாத்த போறேன்னு சொன்னா எவன் வருவான்? நீ ஏன் சொல்லி கூப்பிடுற? சொல்லாம பிடிச்சிட்டு வா. இது ஆள் பிடிக்கிற கேஸ். காலையில் நான் பிடிச்சிட்டு வந்தா சாயங்காலம் போலீஸ் என்ன பிடிச்சிட்டு போயிடும். அப்ப சான்ஸே இல்லையா? இருக்கு. இந்த உலகத்துல யாருமே தேடாத 2 பேரை தான் நான் பிடிக்கணும். யாருமே தேடாதவங்களா? யாருமே தேடாதவங்கன்னா பிச்சைக்காரங்களை தான் தேடி பிடிக்கணும். அவங்க தான் இப்போ ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்க. அப்ப அனாதீங்க? அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேராவது இருப்பாங்க. அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்களா? அப்படின்னா ஐடியா. மென்டல்? டெஃபினட்டா ரிலேஷன்ஸ் இருப்பாங்க. கரெக்ட். நான் நிறைய ஆர்டிகல்ஸ்ல படிச்சிருக்கேன். மென்டல்ங்களை வீட்டில் வச்சிருக்கிறவங்கள விட வெளியே போய் தொலைக்கிறவங்க தான் அதிகம். ஸோ நம்ம அப்படி யாரையாவது பிடிக்கலாம். சரியா தான் சொல்ற. லூசு பின்னாடி லூசா அலைய சொல்ற. நோ லூச தான் லூசு பின்னாடி அலைய சொல்றேன். ஒண்ணு காசு தேடும் லூசு உண்டு, காதல் தேடும் லூசு உண்டு, சரக்கு தேடும் லூசு உண்டு, கடவுள் தேடும் லூசு உண்டு, லூசு தேடும் லூசு உண்டா, லூசு தேடும் லூசு உண்டு. இங்கிலீஷில் ஏதும் பொய்ய சொன்னா லிஃப்ட் ப்ளீஸ். உட்காருங்க. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. எங்க போனோம்? பிரதர் நீங்க எங்க போறீங்க? நான் ஒரு வேலையை எங்கேயோ போறேன். நீங்க எங்க போனோம்? பிரதர் வேலையா போறவன் எங்கேயோ போக மாட்டான், எங்கேயோ போறவன் வேலைக்கு போகவே மாட்டான். ஹலோ, டென்ஷன் பண்ணாம எங்க போகணும்னு சொல்லுங்க, இல்லாட்டி கீழே தள்ளி விட்டுருவேன். பிரதர் நீங்க டென்ஷன் ஆகிறத பார்த்தா இந்த உலகம் உங்களையும் பைத்தியக்காரன்னு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். உங்களை பைத்தியக்காரன்னு சொல்லுதா? ஐயோ, அந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது பிரதர். அதனால தான் டெத் ஆகிறதுக்காக உங்க வண்டியை செலக்ட் பண்ணியிருக்கேன். டெத்தாக ஏன் வண்டி எதுக்கே செலக்ட் பண்ண? ஐயோ பிரதர், பல்சர்ல டெத் ஆனாதான் பாடிக்கு நல்லதுன்னு பப்ளிக்கா பேசிக்கிட்டாங்க. அதனால தான் உங்க வண்டியை செலக்ட் பண்ணி இப்ப நாம 2 பேரும் இதுல இருந்து கீழே விழுந்து சாக போறோம். செத்து நம்ம 2 பேர் பாடிக்கும் ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவோமே. சொல்றது சரிதானே பிரதர்? சுத்தி வளைச்சு என்ன நம்ம வீட்டுக்கே கூட்டு வந்துட்டீங்க. இதுவும் நல்லதுக்கு தான். நம்ம 2 பேரும் ரோட்ல முட்டி சாகிறத விட இங்க செத்தோன்னு வைங்களேன், வீட்டுல இருக்கிறவங்க முட்டி அழுகிறதுக்கு கரெக்டா இருக்கும். இருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்துடுறேன். அவசரப்பட்டு தனியா போய் செத்துறாதீங்க பிரதர், நாங்களும் வந்துடுறோம். காட் இஸ் கிரேட். ஒரே நேரத்துல 2 பாடி கிடைச்சிருக்கு. ஜெய் 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 ஜெய். எசப்பா 8, எசப்பா 5, எசப்பா 3, எசப்பா சிவா, 10. நான் கெவின் பேசுறேன். பைத்தியம் கிடைச்சிருச்சு. அட்டாக். லிஃப்ட் ப்ளீஸ். டாக்டர் சொல்றத கேளுங்க, நான் பைத்தியம் இல்ல, ஃபோன் தான் பேசிட்டு இருந்தேன். நீங்கள் சொல்கிறத கேட்குறேன். நீங்கள் பைத்தியம் இல்லை, ஃபோன் தான் பேசிகிட்டு இருந்தீங்க. இன்னொரு ஃபோன் கூட பேசிங்க. டாக்டர் ஒரு ஃபோன் தான் பேசிட்டேன். ஓகே, என்ன விஷயமா பேசுனீங்க? டாக்டர் அது ஒரு பர்சனல் விஷயம். அப்போ நீங்கள்லாம் கொஞ்சம் திரும்பி நில்லுங்க. உண்மையிலே டாக்டரா நீ? ஏன் இந்த சந்தேகம்? ஐயோ சாரி டாக்டர், நான் என்ன காட்ட போறேன். திரும்பினாலும் கேட்குமே டாக்டர். குட், வெரி குட். நீங்கள்லாம் கொஞ்சம் வெளியேறுங்க. ஓகே சார். சரிங்க சார். எனக்கு இப்போ உங்கள் மேலே லைட்டாக நம்பிக்கை வருது. மேலே சொல்லுங்க டாக்டர். அது ஒரு இன்டர்நேஷனல் ரிசர்ச் மேட்டர். இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் மேட்டர். எஸ். எலக்ட்ரிக் ஷாக் ஒன்று ரெடி பண்ணுங்க. டாக்டர் பயப்படாதீங்க, அது வேற ஆளுக்கு. நீங்கள் மேலே சொல்லுங்க. ஒருத்தரோட பிரெயினை இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஓகே, கன்ஃபார்ம். இவன் அந்த ரூமுக்கு தூக்குங்க. ஐயோ ஐயோ டாக்டர் இருங்க, ஒரு ஃபோன் பேசிக்கிறேன். தாராளமாக பேசிங்க. இதைத்தானே முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். டாக்டர் நான் மார்ட்டின் லியோ. நான் வந்தது புரியுது.
நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் ரிசர்ச் பண்ணுறீங்க, ஒருத்தர் மூலையை இன்னொருத்தருக்கு மாற்றி வைக்கிறீங்க, அதானே? 2 எலக்ட்ரிக் ஷாக்கை ரெடி பண்ணுங்க. டாக்டர் ஆ நீ கொஞ்சம் வெளியிரு, நான் பேசிட்டு வரேன். இது என் கார்டு. ஓ, நீங்கள் உண்மையிலேயே சயின்டிஸ்டா? சாரி சார், அவர் மூளையை மாற்ற போகிறதா ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு, உண்மையாவா? நோ நோ, இஸ் மென்டலி சேலஞ்ச். இவனுக்கு நான் தான் பர்சனலாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன். ஓ, கேரி ஆன். ஓகே, தேங்க்யூ. பார்த்து சார், அவனை வெளியே விட்டுறாதீங்க, எவன் மூளையா திருடி தின்ற போகிறான். உங்கள் மூலையை உஷாராக வச்சுங்க. கெவின் யா பைத்தியம் நினைச்சிட்டாங்க. ஷிபா, இந்த பார் கெவின், யார் என்ன சொன்னாலும் சரி, உன் முயற்சியை கைவிடாத. பைத்தியத்தை கண்டுபிடி. மறுபடியுமா? ஆமா, உன்னால முடியும். எனக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கு. என்னால முடியாது சார். ஏன் என் கூட ஷீப்பா அனுப்ப முடியுமா? முடியாது. உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ட் இல்லைல்ல, அப்போ அதே மாதிரி தான் இதுவும். கெவின், நான் சொல்றத கேளு. இந்த கார் சாவி லோக்கல்ல தேடாத, அவுட் ஆஃப் சிட்டியில் போய் தேடு. கண்டிப்பா பைத்தியம் கிடைக்கும். இந்த வச்சுக்க, 2 நாள்ல நீ பைத்தியத்தோட வர. 2 daysல வரலனா? 2 வீக்ஸ்ல வந்துருவான். 2 weeksலயும் வரலனா? நோ ப்ராப்ளம், இவனே பைத்தியமா மாறிடுவான். இல்லை சார், டெஃபினட்டாக நான் பைத்தியத்தோடு தான் வருவேன். எங்க சாப்பிட்டு கவர் கொடுக்கலாமா இல்ல கவர் கொடுத்துட்டு சாப்பிட போலாமா? கேள்வியா கேட்கன்னு சொன்னா புரியாது. வா. எங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்னும் சொல்ல வேணாம், பேசாம வா. அப்பா, உனக்கு என்னடா? கச்சிப்ப கையில வச்சுக்கவா இல்ல பாக்கெட்ல வச்சுக்கவா? குடு. வா. வாழ்த்துக்கள். உனக்கு தம்மா. எங்க நான் இங்க நிக்கட்டுமா அங்க நிக்கட்டுமா? எங்கேயாவது நில்லம்மா. என்ன சித்தப்பா? ஒண்ணுலம்மா. ஏங்க உங்க ஒய்ஃப் தானே? பின்ன ஓ வைப்பா, ஏன் கேள்வியா கேக்குறீங்க? கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க சார். இப்போ ஓகேவா? உயிரை காக்க ரத்ததானம், உலகை காக்க சந்தானம், ரைட்ல திரும்பினா அன்னதானம். அப்பா, என்னடா? நான் இப்படி உட்காருவா இல்ல சப்பலம் போட்டு உட்காருவா? எப்படியாவது உட்கார்ந்தோல, கேள்வி கேட்காத. சொல்லுப்பா. எந்திரா. எப்பா? ஏங்க என்ன சார், எப்ப சார் வேலை போடுவாங்க? போடுவாங்க சார். நீங்க தண்ணி வைங்கண்ணா. வாழையில போடுவாங்களா, கம்ப்யூட்டர்ல போடுவாங்களா சார்? வாழையில தானே போடுறாங்க, பொறுங்க சார். சார், இப்படி சுத்தனீங்க யாரது? இது என் பையன், இது என் ஒய்ஃப். எங்க அப்பா மேல போயிட்டாரு, எங்க அம்மா வீட்டுல இருக்காங்க. நான் ரேஷன் கடையில வேலை பார்க்கறேன், போதுமா? அதான் மூடி கோபப்படுறீங்க. வாவ், பிரியாணி. சார், இது கோழியோட வலது காலா இடது காலா சார்? ஏம்மா? சார், இப்பதான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சார். அங்க இருக்கு பாரு, எடுத்துட்டு வாடா, சீக்கிரம் சீக்கிரம் வா. சார், என்ன சார் இசை பயங்கரமா ரசிக்கிறீங்க? ஆமா, நீ பொண்ணு விடா மாப்பிள்ளை விடா? மாப்பிள்ளை வீடு தான். நீங்க? நான் பொண்ணு வீடு தான் நமக்கு வரும் சார். ஏன்னா பொண்ணு ஒரு காலத்துல நம்மள லவ் பண்ணிருக்கு சார். பொண்ணு ஒரு காலத்துல நம்மள லவ் பண்ணிருக்கு சார். சார், பொண்ணு என்ன ஒரு காலத்துல லவ் பண்ணிருக்கு சார். என்ன யாருன்னு தெரியாம அடிச்சிட்டீங்கல்ல. சரி வாங்க வாங்க. கார் எடுத்துட்டு வருவாங்க, சொன்னா கேளுங்க. அமெரிக்கா கூட்டிட்டு போவாங்க. வாங்க சார். அப்புறம் பாத்துக்கிறவங்கள அமெரிக்கால இருந்து வருவாங்க, கார்ல கூட்டிட்டு போவாங்க. ஆமா. குட் மார்னிங் சார். என்னப்பா, ஏதாவது கிடைச்சதா? சார் டீ. கெவின் பீட்டர்சன் பைத்தியம் ஏதாவது கிடைச்சதா? பைத்தியத்தை எங்கே போய் தேடுறதுனே தெரில சார்.
அவனை தேடுறதுக்குள்ள எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. பைத்தியத்தை தேடி வந்தீங்களா? ம் ராக்கம்மாக்கா வீட்டில் சொல்லி அமிச்சாங்களா? ம் ஆமாம். பைத்தியம் எங்க இருக்குன்னா சார் ஒரு நிமிஷம், நான் அப்புறம் கூப்பிட்றேன். இப்படியே போய் இவனா லூசு டீசெண்டாக இருக்கானே? இருக்காது. எக்ஸ்கியூஸ் மீ, ஆ? எனி ஹெல்ப்? அது வந்து இங்க ஒரு மாதிரி சுத்திட்டு திரியிற. பைத்தியத்தை தேடுறீங்க, am I correct? கரெக்ட். நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் சார் வந்திருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஸ்ட்ரைட்டா போங்க. ஸ்ட்ரைட்டா? லெஃப்ட் எடுங்க. ஓகே. அங்க ஒரு டெட் எண்ட் வரும். ஓ. அப்படியே யூ டர்ன் எடுத்து ஸ்ட்ரைட்டா வந்து ரைட் எடுத்தீங்கன்னா ஓகே, அங்க ஒரு டெட் எண்ட் வரும். ஆஹா. நடுவுல இருக்கிற குட்டி சவுத்துல நீங்க தடால உட்கார்ந்திருப்பா சார். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். யூ வெல்கம் சார். தேங்க்ஸ் சார். ஓகே சார், ஓகே சார், பை சார். நாம தெளிவா சொல்லிட்டோம், அந்த ஆளுக்கு புரிஞ்சதோ என்னமோ தெரியல, பாவம். ஏய், நீ அமெரிக்காவை பத்தி யோசிக்கிற? அமெரிக்காவில் இறங்கி சார். ஓ, எனி மோர் ஹெல்ப் சார்? சார் ஆள் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான்? குட் கொஸ்டின் சார். கலரு மாநிறம், அதாவது ஏன் நிறம். கொஞ்சம் உயரம், அதாவது ஏன் உயரம். ஓ. அழகா இருப்பேன்னு அவனே சொல்லிக்குவா சார். இப்போ நல்லா இருக்க நிறைய பேர் அப்படிதான் சார் சொல்லிட்டு இருக்காங்க. ஜாகிரதை சார், அவங்களா பைத்தியமா இருக்க போறாங்க. ஓகே சார், வர்றேன் சார். யூ வெல்கம் அகைன் சார். பார்க்கணும், அமெரிக்கா போகணும், அங்க நான் சரக்கு அடிக்கணும். காசு தேடும் லூசு உண்டு, காதல் தேடும் லூசு உண்டு, சாக்கு தேடும் லூசு உண்டு, கடவுள் தேடும் லூசு உண்டு, லூசு தேடும் லூசு உண்டா, லூசு தேடும் லூசு உண்டு. அமெரிக்கா ஃப்ளைட் நிக்காமலே போச்சு. எஸ். நீங்க என்ன சார் இங்க உட்கார்ந்திருக்கீங்க? போய் மேன். ஒருவேளை இவன் தான் அந்த லூசா இருப்பானோ? கேக்குறேன்ல. Who are you? சார் நான் உங்களை தான் சார் பார்க்க வந்தேன். அப்பாயின்மெண்ட் வாங்கியா? அப்பாயின்மெண்டா? பிரஸ் இன்ஃபார்மெண்ட்யா? தெளிவான லூசா தான் இருக்கான். அப்பாயின்மெண்ட்டும் வாங்கல, பிரஸ் இன்ஃபார்மெண்ட்ல. பட் ஒன் திங், நீ எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கன்னு தெரியுமா? சார் அது வந்து பேசாத, பக்கத்துல இருக்கிற சிங்கிள் எடு மேன் ஃபர்ஸ்ட். எதுக்கு சார்? Do what I say. Take a single man. டாக்டர் செங்கல் எடுக்க வச்சியா? முழு சிங்கிள் எடு மேன். இதை வச்சு என்ன செய்ய போறான்? இந்தாங்க. இந்த செங்கலுக்கும் பிரெயினுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு தெரியுமா? மூளையை பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? தெரியும், உங்க மூளை உங்க கண்ணுக்கு தெரியும். ஏன்னா என் கண்ணுக்கு பிளட் தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. காசு தேடும் லூசு உண்டு, காதல் தேடும் லூசு உண்டு, சாக்கு தேடும் லூசு உண்டு, கடவுள் தேடும் லூசு உண்டு, லூசு தேடும் லூசு உண்டா, லூசு தேடும் லூசு உண்டு. நில்லு நில்லு, அவரையும் துரத்துற. அவர் உனக்காக அமெரிக்கால இருந்து கார்ல வந்தா நீடனா அவரை துரத்துட்டு இருக்க. அமெரிக்கா காரா? எங்க? தோ இந்த கார் தான். What a car, man. சார் அது ஒரு அமெரிக்கா பைத்தியம். கார்ல அமெரிக்கா கூட்டு போறேன்னு சொன்னா அமைதியாயிரும். டெய்லி இப்படிதான் ஒருத்தன் துரத்துது. நீங்க அப்படியே ரிவர்ஸ்ல போயிடுங்க. அமெரிக்கா கோயிங் கிளின்டன் மீட்டிங் பராக் ஒபாமா கான்ஃபரன்ஸ் கோ சினாக்கி சுலாக்கி சுனாய். ஹே மேன், இதே யார் தரப்பா? நான் உள்ள உட்காரணும்ல. அங்க வேற ஆள் உட்கார்ந்திருக்காங்க, நீங்க உள்ள வந்து உட்காருங்க. ஓகே. ஐயோ. சாரி சார், டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீ கம்ப்யூட்டர்ல உட்காருங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஓகே. ஒபாமா மீட்டிங், ஓட்ஸ் மீல் ஈட்டிங். ஏசி போட்டுறியா? சீட் பெல்ட் போட்டு வண்டியை ஓட்டியா? சீட்ல பெல்ட் கிடையாதியா? சட்டைக்கே பெல்ட் போட்டிருக்கேன், சீட்டுக்கு பெல்ட் போட மாட்டியா? வெள்ளக்காரங்கிட்ட இருந்து டிசிப்ளின் மாத்திரம் நம்ம கத்துக்கவே இல்லை. நல்லது சொன்னா நம்மள லூசுங்கிறானுங்க. சார் குட் மார்னிங். தேவையில்லாம உனக்கு சொல்றது எனக்கு பிடிக்காது. அண்டர்ஸ்டாண்ட். நான் உட்காந்துக்கிறேன். ஆமா, சார் யாரு? இவர் தான் டாக்டர் மார்ட்டின் லியோ. ஓ, மெடிக்கல் செக்கப்பா. சார் சீக்கிரம் முடிச்சிருங்க சார். அப்புறம் அமெரிக்கா போறதுக்கு அந்த அம்பாசடர் கார்லாம் சரிப்பட்டு வராது. ஆடி கார் அரேஞ்ச் பண்ணு, ஆடிக்கிட்டே போலாம். நான் வேணா போற வழியில உங்களை டிராப் பண்ணட்டுமா? லூசா யானையே, அமெரிக்கா நடுத்தர வழியா இருக்கு. 67 கிலோமீட்டர்யா. ஷார்ட்கட்ல போனா கூட 87 கிலோமீட்டர்.
பிரைனை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியா? யூஸ் பண்ணுவோம். ஓகே, லீவ் இட். மெடிக்கல் செக்கப் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல மயக்க மருந்து கொடு. ஷீபா பிளாக் ஷீபா ஹாவியானே. சொல்லுங்க சார். இவரை உள்ள கூட்டு போய் பால் கொடுத்து படுக்க போடு. ஓகே சார். வாவ், குட் டாக்டர், கியூட் அசிஸ்டன்ட். ஓ ஜினாக்கா. கெவின், இவன் ஓகே. ஆனா நமக்கு பிரெயின் தெளிவா உள்ள ஒருத்தன் தான் வேணும். அப்பதான் பிரெயின் டிரான்ஸ்ஃபர் ஆன பிறகு அவன் எப்படி நடந்துக்கிறான், எப்படி பழகுறான்னு வச்சுதான் நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் வர முடியும். சீக்கிரம் ரெடி பண்ணு. ஓகே சார். டேய், தெளிவான பிரெயின் உள்ளவனே, எங்கடா இருக்க? அம்மா, இந்த டிஷர்ட்ல எப்படிமா இருக்க? டேய், நீ தான் ஆண் அழகன், அதை திரும்ப திரும்ப சொல்லணுமா? உன் கருணாக்கால நான் ஜெயிப்பேன்னு சொல்லுமா. டேய், அதெல்லாம் தானா சொல்லணும்டா, யாரும் சொல்லக்கூடாது. எங்க நீ தான் சொல்லவே மாட்டேங்கிறிய. டேய், யார் சொன்னாலும் சொல்லலாம், நீ தான் ஜெயிப்ப. இப்ப எதுக்கு மறைவான இடத்துக்கு கூட்டிட்டு வந்த? ஷர்ட்டை கலட்ட. அவ்வளவுதானே? நான் சொன்னது உன் ஷர்ட்டை. எதுக்கு? கலட்டுனா கலட்டு. ஏய் இரு, யாராவது தப்பா நினைக்க போறாங்க. நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். ஜெனி, திரும்ப என்ன நீ வரதா பாரு ஷர்ட். பா, ஏன் ஜெனி இப்படி பண்ற? பனியனை கழட்டேன். பனியன்லாம் கழட்ட முடியாது. மத்ததுல எல்லாம் ஷர்ட்டை கழட்டிட்டு வெறும் உடம்போட நிக்கிற. அப்போ தட்ஸ் மை ப்ரொஃபஷன். அதுக்காக ஒரு பொண்ணு முன்னாடி எல்லாம் கழட்ட முடியாது. டேய், கலட்ரா. பெரிய இந்த உடம்பு. இந்த உடம்ப பார்த்து தானே லவ் பண்ண. போதும் கலட்டு. சும்மா இரு. சரி, ஓகே விட்டு. கிட்ட வா. எதுக்கு? கிட்ட வா. எதுக்கு? கிட்ட வா. எதுக்கு? என்னாச்சு ஜெனி? இல்லடா, நாளைக்கு நீ சண்டையில அடிபட்டு வலிக்கும்ல, அதுக்கு தான் இப்பவே ஒரு என்ன ஒத்தடமா? பதிலுக்கு இதே மாதிரி நானும் ஒத்தடம் கொடுக்கவா? சி, ஆசைய பாரு. இந்த முத்தத்துக்குலாம் மூணார் போய் டூயட் பண்ணணும்னு நினைக்காத. என்ன, ஃபர்ஸ்ட் ஃபைட்டை முடிச்சிட்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம். ஏய், நீ இருக்கியே. நிறுத்துங்கடா. உன்னதான் சாங் போகாதுன்னு சொன்னேன்ல, ஒழுங்கா போய் ஃபைட் பண்றத பாரு. அக்கா, நாங்கெல்லாம் வந்திருக்கோமே. இவன் கெட்ட கேட்டுக்கு குரூப் ஒண்ணுதான் குறைச்சல். ஓடுங்கடா. ஓடுங்கடானா. ஐயோ இப்படி யாரும் பாவி அடிக்க வரானே. அண்ணா பாருங்கண்ணே. இந்த பகவாடி. இந்த பகவாடி. பாருங்கண்ணே. இந்த பகவா. ஷூ. வாரியண்ணே. டேய், நான் அர்ஜென்ட்டா வெளிய போறேன். அர்ஜுன், இது என்னன்னு பாரு. என்ன முறைச்சு பார்க்கறேன், அவளுக்கு நீனே சப்போர்ட்டா? ஒரு காலத்துல நானும் உன்னை மாதிரி இருந்தவன் தான். போன காலையில காமெடி பண்ணிட்டு இருக்காத. குடும்ப பிரச்சனை தீக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆளாகல. போய் அம்மாவை பாரு. என்னதாண்டா உன் பிரச்சனை? வர ஞாபகம் மறதிக்கு எல்லாம் போச்சுக்கா. காலையில வீட்டுக்கு வந்த எங்க அப்பாட்ட செப்டி டேங்க கழுவாச்சு, போயிட்டு அடுத்த மாசம் வான்னு சொல்லியிருக்கா. டேய், அவளுக்கு தான் ஞாபகம் மறதி அதிகம் தெரியும்ல, நீ கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியது தானே? அக்கா, அது எப்படிக்கா? அவங்க அப்பா அம்மா ஞாபகம் இருக்கு, எங்க வீட்டாங்க ஞாபகம் இல்லையா? இவளை இன்னோட கணக்கு முடிச்சே அவ வீட்டுக்கு அனுப்பணும். டேய், நீ தான் அவ வீட்டுல வந்து தங்கி இருக்க, அத மறந்துட்டு பேசுற. உனக்காக அவ அப்பா அம்மா வெளியில போய் தங்கி இருக்காங்க தெரியுமா? அர்ஜுன் அங்கிள். ஹேய், மகாலட்சுமி மாதிரி ஒரு குழந்தை இருக்கா. உங்களுக்காக இல்லனால அந்த குழந்தைக்காக சண்டை போடாம இருக்க கூடாது. நீ எதுவும் பேசாத. என் பேச்ச மதிக்கிறதுனா அவளை அமைதியா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அம்மா.
அர்ஜுன் விட்டுங்க 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 அர்ஜுன் அர்ஜுன் சொல்லிக்கிட்டீங்கல்ல கெட்ட பைசே 1 2 3 4 5 6 7 8 9 10 knock out you are winner அர்ஜுன் சார் டோப்ளிக்ன்ற பவுடரை ட்ரிங்க்ஸில் கலந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சீரியஸான கேஸ் தான், ஆனால் இனிமேல் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் கொஞ்ச நாளைக்கு ஃபுட்டில் இருந்து எல்லாமே கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். வித்தின் 2 ஹவர்ஸில் நார்மல் ஆகிடுவார், நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். தேங்க்ஸ் டாக்டர். சார் சிஸ்டர் பார்க்கலாமா? ഇപ്പോഴും അവർ മയക്കത്തിലുണ്ട്. ഒരു 1 hour ആരും ഡിസ്റ്റർബ് ചെയ്യ തേവില്ല. നിങ്ങൾ ടാബ്ലറ്റ് மட்டும் മേടിച്ചോണ്ട് വന്നാൽ മതി. கவலைப்படாதடா, அடுத்தது ஜெயிச்சிடலாம். டேய், நேர்மையா ஜெயிக்க வக்கீல் அவன் மருந்த கலந்து கொடுத்துட்டு அதுலயும் தோத்துட்டியே, வெக்கமா இல்ல? மாஸ்டர் நம்ம குடிக்கிறோம், அவன் வளர்றான். நான் வளரேன் அவனுக்கு. ராஜேஷ், பாருக்குள்ள வந்து கலாட்டா பண்ணக்கூடாது, சொல்றத கேளு, கிளம்பு. மாஸ்டர், ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப நல்லவன் மாதிரி அர்ஜுன் ரூமுக்கு வந்து பேசிட்டு போனா. அப்பவே டவுட் வந்தது, கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன். டேய் டேய், ஓவரா பேசாதடா, நல்லா அப்படி பண்ணலடா. ஏய், நீ தான் பண்ணனு எனக்கு தெரியும்டா. இத பாரு, உனக்கு அப்படி டவுட் இருந்தா நீ ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணு, மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணு. எங்க ப்ரூவ் பண்ணுமோ நான் பண்ணிக்கிறேன், நான் நல்லா பண்ணு. ஏய், நீ என்னடா ப்ரூவ் பண்றது? எனக்கு தெரியும்டா எங்க போய் யார்கிட்ட கேட்கணும்னு. ராஜேஷ், அவன் தான் சொல்லிட்டான் இல்ல, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத, நான் பேசிக்கிறேன், நீ கிளம்பு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அர்ஜுன் வரட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன் உன்னை. என்னடா ஓவரா பயங்காட்டு போறான்? விடுங்க மாஸ்டர். டாக்டர் அப்படிலாம் இல்லடா, அப்படி எல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் தெரியுமா? கேள்விட்டு தான் வந்தேன். ஜெனி, நீ அர்ஜுனை கூட்டிட்டு வீட்டுக்கு போமா, நான் அப்போ கோயில் போயிட்டு வந்துடுறோம். சரி ஆண்டி. அர்ஜுன், are you okay now? இல்லை ஜெனி, நெக்ஸ்ட் வீக் நேஷ்னல் ஃபைட் இருக்கு, கண்டிப்பாக கலந்துக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னே தெரியல. அர்ஜுன், இந்த தடவை இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். பட் உடம்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? என் உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெனி, ஐம் ஓகே. கண்டிப்பாக இப்போ நடக்கிற போட்டியில் கலந்துக்கிட்டா வின் பண்ணிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ நீ ஃபைட்டுக்கு போகிறது என் மனசுக்கே ஏற்றுக்க முடியல. அப்படி இருக்கும்போது அம்மா எப்படி ஒத்துப்பாங்க? அப்படி நீ போகணுன்னா அம்மா அப்பாகிட்ட வேறு வேலையாக போகிறேன்னு ஏதாவது போய் சொல்லிட்டு தான் போகணும். அப்போ தான் உங்கள் மனசு நிம்மதியாக இருக்கும். கண்டிப்பாக நீ ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கரெக்ட் ஜெனி, அப்படியே பண்ணுறேன். அம்மா, இனிமே எதை குடிக்கிறதா இருந்தாலும் சரி, நானே கலை குடிச்சுக்கிறேன், ஓகேவா? கடைசியா ஜெயிக்கிறதுல இருக்க சந்தோஷத்தை விட எனக்கு ஆரம்பத்துல நீ அடி வாங்குற அந்த வலி தாண்டா அதிகமா இருக்கு. இப்படிலாம் நடக்கலைன்னா உன்னை போனான்னு சொல்லுவாளா? எனக்கு இந்த நேஷனல் ஃபைட் நீ போறது பிடிக்கல. பொய் சொல்லிட்டு போறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? உங்ககிட்ட உண்மை சொன்னதே தப்பு. ஓ, நீ போய் வேற சொல்லுவியா? அர்ஜுன், டேய், இப்ப உண்மையை சொல்றேன், நான் புறப்பட்டு போறேன். அர்ஜுன், அர்ஜுன், சொன்னா போகாத, கேளுடா. நில்லுடா. நில்லுடா, டேய். நில்லுடா, நான் சொல்றேன்ல. சொன்னா கேளுடா. அர்ஜுன், போகாத அர்ஜுன். அர்ஜுன், சொன்னா கேளுடா, இருடா. டேய், டேய், சொல்றத அர்ஜுன். கேளுடா. சொல்றத டேய், கேளுடா. போகாதடா. தம்பி. நில்லுடா.
சார் உள்ள வரதுக்கு முன்னாடி கதவை தட்டுமெண்டா இன்டிசென்ட் ஃபெலோ. ஓகே லீவ் இட். என்ன விஷயம்? டேப்லெட். ஷீபா. Please give the tablet to her. Take the tablet. Now, give me the tablet. Okay? கெவின், முதல்ல இவனை ரெடி பண்ணு. நாளைக்கு மாஸ்டர் செக்அப் பண்ணிட்டு மொட்டை அடிக்கணும். ஓகே சார், பியூட்டி பார்லர்லேருந்து ஆள் கூட்டு வந்து. ஹே, எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷனா இருக்க? ரிலாக்ஸா இரேன். ஆமாம், மாயாஜாலில் உட்காந்து மார்னிங் ஷோ பார்த்துட்டு இருக்கேன். நீ வேற. இங்க பாரு, இப்ப கைவசம் ஒரு தொழில் இருக்கு தெரியுமா? பிளட் வந்துருச்சு. அடுத்து பிரெயின் வர வாய்ப்பு இருக்கு. காதல்ல வன்முறை இருக்கலாம், ஆனா வன்முறையில் காதல் இருக்கக்கூடாது. நீங்க முதல்ல 2 பேரும் டூயட் பாட்டுவாங்க, அப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம். ஓகே ஓகே. ஹாய். எனக்கு போக முடியுமே. நீ வா, செட்டு போட்டு கொடு. உன்னை ஆட்சணை செய்வேனா, சொல்படி நடப்பேனா, நீ வெளியில நடக்கிற என்னோட பிரேனா. இருப்பேனா, சைட் டிஷ்ஷா இருப்பேனா, அடிக்கிற காத்துல வெட்டிக்கிற பருத்தினா. லம்போடிலானா லம்போடிலானா லவ்வாகி போனா, கம்போனம் கிளவி கனவிலும் கூட தாத்தா வந்தாரா. ஃபேண்டாஸ்டிக்கா. ஷேக்கப்னா பிக்கப்னா கிக்கப்னா அடினா மாஸ்டர். ரெட்டவடா தங்கச்சரம் போட்டா புறம் உண்டு கூல் வாட்டர். கேப்சூல் அது உள்ளே வச்ச மறந்தாக அசை உள்ள. உன்ஸ்கல்லன ஓபன் பண்ணி ஆட்டாக்கா ஏதுமில்ல. ஹாட்டு மேரா ஹாட்டு இப்போ 20 கேரட். பேங்க் லாக்கர் உள்ளே வச்சு நல்லா நீ போட்டு. ஓபி வாடா என்ன நீ பார்க்காத. அமெரிக்காவும் டாலரும் போல குமரன் குமரி குமாலந்தா. லம்போடிலானா லம்போடிலானா லவ்வாகி போனா, கம்பூனும் கிளவி கனவிலும் கூட தாத்தா வந்தாரா. டென்டல்லையும் மென்டல்லையும் விட்டு புட்டு நீ வா புள்ள. ஜுட்டியில டுவெட்டுக்கு நரோமல தள்ளிப்போவல்ல. Suffering from fever இன்னைக்கு லீவ் எடு. How dare you go in சொல்வாரே டாக்டர். பாப்பா ஷீபா தனியா இருந்தா பிபி ஏறாதா. பாப்பா
தூங்கினு நீ தூங்கு கண்டா டாக்டர் கொண்டே போடுவாரு சண்டே வச்சுக்கலாம் லாங்கு லாங்கு லம்போடிலானா லவ்வாகி போனா கம்போனும் கிளவி கனவிலும் கூட தாத்தா வந்தாரா டேய் அப்பா அம்மா கிட்ட ஏன்டா சண்டை போட்டு வந்த? டேய் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கடா. ஆமா இந்த வேலை யார் பார்த்துருப்பா? திவாகர் தான் அன்னைக்கு ரூமுக்கு வந்தான்ல. அவனா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே போய் அவனை நல்லா கேட்டு தான் வந்தேன். எங்க இருக்கான் அவன்? அதை விடுமச்சி, அவன் ஒரு மேட்ரே இல்லை. நீ முதல்ல போய் ஜெயிச்சுட்டு வர வழியை பாரு. அப்பா அம்மா நான் பார்த்துக்கிறேன். ஒரே மென்டல் டார்ச்சரா இருக்குடா. வா ஏதாச்சும் படத்துக்கு போயிட்டு வருவோம். இப்போ வேணாம் மச்சி, நைட் ஆயிடுச்சு, காலைல பார்த்துப்போம். சரி நீ போய் தூங்கு, பைக் சாவி மட்டும் இப்போ கொடு. லம்போதிலானா லம்போதி. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், மெடிக்கல் செக்அப் பண்ணோம்னா முட்டையில அடிப்பாங்களா டாக்டர்? எஸ். தலையில இருக்கிற முடிய மட்டும் எடுத்தா போதுமா டாக்டர்? தலையில முடியறத எடுத்து தானே ஆகணும். ஓகே. ஆமா, கெவின் ஷீபா எங்க? அவங்க ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காங்க, நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க. அதை விட முக்கியமான மீட்டிங் நான் போனோம், அவளை கூப்பிடு. அதை விட முக்கியமான மீட்டிங்கா? சரி, சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, காட்டக்கூடாதுன்னு சொல்ல. யூ ஃபாலோ மீ. Come in. ஷீபாவை எப்படி சோபாவாக்கி உட்கார வச்சிருக்கான் பாருங்க சார். டேய் என்னடா இது? This is called Lambodilana time. இது என்ன ஆபரேஷன் தியேட்டரா இல்ல சினிமா தியேட்டரா? அண்ணா ஒரு பால்கனி படம் போட்டாச்சானே? 10 நிமிஷம் ஆச்சு. இன்னொருத்தன் கிடைச்சா நல்லா இருக்கும், கிடைக்க மாட்டேங்கிறான். சார் அந்த பணத்துக்காக வருவாங்களே, அவங்கள கூப்பிட்டா? நோ, பிரெயின் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த விஷயம் தெரியக்கூடாது. கிட்டத்தட்ட இது ஒரு மனித திருட்டு. சார் நம்ம என்னமோ பெரிய தப்புன்ற மாதிரி தெரியுது. நான்சென்ஸ். எப்போ பார் நெகட்டிவாகவே பேசிட்டு, எது வந்தாலும் நான் தானே ஃபேஸ் பண்ண போகிறேன், ஃபேஸ் பண்ணிட்டு போகிறேன். சார் சார் மலர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போலாமா சார்? வேணாம், லேபுக்கு தூக்கு. TN 12 21 34 பைக் உங்களுதாமா? ஆமா சார், என் பையன் வண்டி தான் சார். மேடம் நேற்று நைட்டு பைக் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஆர்சி புக் அட்ரஸ் வச்சு வந்திருக்கேன். ஏங்க நம்ம பையன் ஆக்சிடென்ட் அடிபட்டு செத்துட்டானாங்க. ஏமா செத்துட்டான்னு நான் சொல்லவே இல்லையம்மா. வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? நம்ம பையன் மேல நல்லா தூங்கிட்டு இருக்கான். ராஜேஷ் கொஞ்சம் கீழே வாப்பா. சார் அப்படின்னா பைக்கை வேற யாராவது வாங்கிட்டு போயிருந்தாங்களா? தெரியலையே சார், ராத்திரி அவன் ஃப்ரெண்டு யாரோ வீட்டுக்கு வந்திருந்தான், நான் சரியா கவனிக்கல சார். என்னப்பா? ஏன்பா நைட்டு உன் பைக்கை யாராச்சும் எடுத்துட்டு போனாங்களா? அர்ஜுன் எடுத்துட்டு போனா. ஏன்பா? அர்ஜுனா வந்தான்? ஆமா. ஐயோ, அர்ஜுனோட அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணுப்பா. சார் இங்க பாருங்க.
கெவின் கார் எடு. அம்மா வக்கீல் வந்துட்டாருமா. என்ன வக்கீல் சார், சொத்தை என் பேருக்கு மாற்ற முடியுமா முடியாதா? உங்க அப்பா உயில தெளிவா எழுதி வச்சிருக்காரு. உங்க தம்பி இயற்கை மரணம் அடைஞ்சா மட்டும்தான் சொத்து உங்க கைக்கு வரும். அது இல்லாம கொலை செய்யப்பட்டாலோ இல்ல காணாம போனாலோ சொத்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு போயிடும். ஒருவேளை அவருக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சுன்னா அவர் இஷ்டப்படி சொத்தை யாருக்கு வேணா எழுதி வைக்கலான்னு இருக்கு. வேற ஏதாவது வழி? ஒரே வழிதான் இருக்கு. அந்த பைத்தியத்தை கூட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க, ப்ராப்பர்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க. அவன் இயற்கையா இறந்துட்டான்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ராப்பர்ட்டி உங்க பேருக்கு வரப்போகுது. அப்போ என்ன பிச்சைக்காரியை நிக்க சொல்றீங்களா சார்? அவன் எங்க அப்பனுக்கு 2ஆம் தரத்து பையன் தானே, அதை வச்சு ஏதாவது பண்ணலாம்ல? ஒன்றும் செய்ய முடியாதுங்க, உயில தெளிவா எழுதி இருக்கு. சட்டத்துல ஏதாவது ஓட்ட இருக்கான்னு பாருங்க. ஹோட்டல்ல தானே சட்டமே இருக்கு. இத பாருங்க, முதல்ல அந்த லூசு போய் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டுவாங்க. சப்போஸ் அடிக்கடி பட்டு செத்து போயிட்டான்னா சொத்து ஆசிரமத்துக்கு போயிடும். பாத்துக்கங்க, நான் கிளம்புறேன். இவனை எப்படி தேடுறது? அம்மா பாசு தல தளபதி ஜி சிங்கம்னு சூப்பரா ஒரு டீம் இருக்குமா. போனை போடு. டேய், எங்க இருந்துடா புடிச்ச இவங்க எல்லாரையும்? என்னடா இவனுங்க வத்தி குச்சி தலையில ஏதோ மருந்து வச்ச மாதிரி இருக்கானுங்க. இவங்க பார்க்கத்தான் ஆள் இப்படி, ஆனா ஆக்ஷன்ல அப்படி. இது யாருடா? இவருதாம்மா இவங்க எல்லாருக்கும் பாஸ். எஸ். சரி, போட்டோவை கொடுத்து விடு. சேஃப்டியா வேலை பார்க்கணியா? மெக்கானிக்கா இருக்கீங்க, இது கூட தெரியல. லூஸ் அப்படிதான். சிவா, நாளைக்கு பிரெயின் சேஞ்ச் பண்றோம். ஆக்சிஜன்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க. எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கணும். முக்கியமா மயக்க ஊசி போடணும். ஓகே சார். அம்மா, ராக் மாதிரி இருக்கனம்மா. அர்ஜுன், நல்லா இருக்கனா? வாடா. நல்லா இருக்கடா, வாடா. என்னாச்சு? சீக்கிரம் வாடா. என்னாச்சு உனக்கு? அங்க பாருங்க, கண்ணாடில அங்க இருக்கான் பாருங்க. ராணி, சொல்றேன் கேளுமா. சொல்றேன் கேளுடா. அங்க இருக்கான் பாருங்க. சொன்னா வந்துருவான்னு சொல்றேன்ல. எனக்கு அவனை கூப்பிடுங்க. உட்கார். அர்ஜுன், அர்ஜுன், உட்கார். அர்ஜுன், 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 வந்துருவான்டா. வந்துருவாமா. சில்லா, பயப்படாத. ஹலோ ராஜேஷ். ஆமா சொல்லுங்க அங்கிள். நம்ம வீட்டுல கண்ணாடி எல்லாம் கலெக்ட் ஒரு கார் பண்ற வர சொல்லுப்பா. ஓகே, தேங்க்யூ. டாக்டர் ஐயோ டாக்டர். சிவா, மயக்க ஊசி போடல. சாரி சார். மயக்க ஊசி போட அவங்க வந்துட்டாங்க, ஆனா மயங்கறதுக்கு நான் மறக்கல. இன்ஜெக்ஷன் போட கொஞ்சம் வலிக்கிறதுனால என்னால ஃபுல்லா மயங்க முடியல. கொஞ்சம் மெதுவா போடுங்க, மேக்ஸிமம் மயங்க ட்ரை பண்றேன். சாரி சார். பாய்ஸ், அவர் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் ரைட்ஸ் நவ். நாம அஞ்சு பேரும் பாஸ், நம்ம 5 பேரும் 5 திசையில போய் உன்னை கண்டுபிடிக்கிறோம். கரெக்டா பாஸ்? இல்ல, நாம 5 பேரும் ஃபர்ஸ்ட் இஞ்சி டீ குடிக்கிறோம். ஓகே பாஸ். இஞ்சி டீ குடிக்கிறதெல்லாம் ஒரு அசைன்மெண்டா பாஸ்? அங்கதான்டா என் பிளானிங்க வைக்கிறேன். அங்க வைக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு பாஸ். நீ டபுள் மீனிங்ல பேசுற மொட்டை மண்டையா. ஓப்பனிங்ல சண்டை போடாம ஒர்க்க பார்க்கலாம் பாஸ். இஞ்சி டீல ஆரம்பிக்கிறோம், எதுல போய் முடிய போதோ. 5 இஞ்சி டீ. ஓ 5 இஞ்சி. பாஸ், அங்கேயே போய் குடிச்சு வரலாம் பாஸ். போய் குடிச்சா மரியாதை இல்லடா. அப்ப வாங்கி குடிச்சா மரியாதை இருக்குமா? லூசு பயல. பாஸ் எதிர்த்தா என்ன வந்து தெரியும்டா.
டேய் அங்க நாக்க நீட்டுன இங்க நீட்டுறா பார்க்கலாம். கூமுட்ட பசங்களா, என்ன இடம் இங்க தூக்கிட்டு வந்தீங்க? ஓய், உன்னை தூக்கிட்டு வரல, கடத்திட்டு வந்து வச்சிருக்கோம். ஆமா பாஸ், இவனையும் தேவலாம கடத்தி வச்சிருக்கோம். அதான்டா. அதானா எதுக்கு? டேய் அதான்டா. அதான் எதுக்கு பாஸ்? டேய் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்ரா. சாரி பாஸ். காட்றா. ஓ ஓ காட்றா காட்றா. அது யாருன்னு தெரியுதா? நல்லா தெரியுது. என்ன தெரியுது? யாருன்னு தெரியுது. டேய் 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 டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது. இந்த போட்டோல இருக்கிறவன பத்திரிக்கா 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 எங்க பார்த்த, எதுக்கு பார்த்த, எப்ப பார்த்த? கல்யாணத்துக்கு முன்னாடி 2 தடவை பார்த்திருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடியா? டேய் ரீசெண்டா எங்கடா பார்த்த? சைக்கிள் டியூப், யூடியூப் யூடியூப் அதுல தான் பார்த்தேன். என்னடா இவன் யூடியூப்ங்கறான்? குடு குடுங்க. என்னடா டேய் இவனுங்களை வச்சுக்கிட்டு. ஓ ஐயோ, சகிலா போட்டோ மாறிடுச்சு பாஸ். சாரி பாஸ். காட்றா. டேய் அப்படியே காட்டுறா. கிரிவலம் சுத்திட்டு இருக்கானுங்க. அட பாவிங்களா, இத அங்கேயே கேட்டு இருந்தா சொல்லி இருப்பேனேடா. சென்னையில இருந்து வந்து பைத்தியர் ஹாஸ்பிடல் கூட்டு போயிட்டாங்கடா இவனை. கூறு கட்டவங்களா. சென்னையில இருந்து வந்தா? அடுத்து நாம சென்னைக்கு போறோம். காஸ்டியூம் சேஞ்ச். வேர் இஸ் காலிஸ்? இன்னிலிருந்து 90வது நாள் இவங்க 2 பேரும் கண்ணு மூழ்கி பார்க்க போற நாள். என்னுடைய 18 வருஷ கனவு அன்னைக்கு நனவாக போகுது. ரொம்ப சேலஞ்சிங்கான ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம். உங்க விளையாட்டு தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு சீரியஸா இருங்க. ஓகே சார். கெவின். ஓகே சார். சோனியா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சோனியா, ஏதோ பிரச்சனையா? ஏன் அழுதுகிட்டே பேசுற? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஐயா வாங்க ஐயா. அர்ஜுனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? தெரியல மாமா. தெரியலையா? இவன் அவனை நினைச்சு புலம்பிட்டே இருக்கா. கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்கட்டும். அம்மா எங்கப்பா? பேரன் காணாம போனதுல இருந்து கோயிலே கதின்னு கிடக்கா. அந்த அம்பாள் தான் நல்ல வழி காட்டணும். இட்லி நல்ல பஞ்சு போல இருக்கு. அக்கா சொல்லுங்க அக்கா. எங்கடா இருக்கீங்க? அவனை பாத்தீங்களா இல்லையா? அக்கா உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடும் எந்த எண்ணமும் இல்லாம அவனை தேடுறதே குறிக்கோளா செஞ்சுட்டு இருக்கோங்க. சீக்கிரம்டா. ஓகே ஓகேக்கா. சார், பைக் ஆக்சிடென்ட்ல காணாம போனானே அர்ஜுன், அவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா சார்? தேடிட்டு இருக்கோம். சில க்ளூஸ் கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிருவோம்.
கூட்டிட்டு போவாங்க. அமெரிக்காவுல இருந்து வருவாங்க. சார் கார்ல வந்து கூட்டிட்டு போவாங்க. அமெரிக்காவுல இருந்து வராங்க. கார்ல வந்து கூட்டிட்டு போவாங்க. அமெரிக்காவுல இருந்து வருவாங்க. கார்ல வந்து கூட்டிட்டு போவாங்க. சார் அமெரிக்காவுல இருந்து அமெரிக்காவுல கார்ல வந்து ஐயோ ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆனதால அவர் ட்ரெயின் தாங்க மாட்டேங்குது. சார் சந்தோஷமா சார்? சந்தோஷமா? நம்ம இப்போ ஒரு கொலையை பண்ணியிருக்கோம். ரெண்டாவது ஒரு கொலையை பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட 100 மடங்கு ஹைஃபையான எக்யூப்மெண்ட் வச்சிருக்க அமெரிக்காவே பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆரம்ப ஸ்டேஜ்ல தான் சார் இருக்காங்க. டாக்டர் ரிச்சர்ட், வில்லியம்ஸ், பெண்டிகல், ஆண்டர்சன் இந்த 4 பேர் இதை பத்தி ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தா அவங்களால முடியல சார். நம்மலாம் சாதாரண தமிழர்கள் சார். நம்மளால என்ன சார் முடியும்? இப்போ யோசிச்சு என்ன சார் செய்யறது? என்னுடைய ப்ராஜெக்ட் சக்சஸ். இந்த உலகம் என்ன திரும்பி பார்க்குற நாள் வந்துருச்சு. சாரி சார், உங்களுக்கு தெரிஞ்சுக்காம அதிகமாக பேசிட்டேன். கெவின், நீ சொன்னியே 4 சயின்டிஸ்ட், அதுல 3 பேர் பிறப்பால தமிழர்கள். கலை, இலக்கியம், விஞ்ஞானம், மருத்துவம் இது எல்லாத்துலயும் தமிழர்கள் தான் முன்னோடியா இருந்திருக்காங்க. நம்ம அருமை தெரியாம நம்ம மத்தவங்களை புகழ்ந்துட்டு இருக்கோம். சார் இப்ப இது இவன் உடம்பு இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவானே. நோ, இவன் கண்ணாடியை பார்க்காத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. கண்ணாடியை பார்த்த பிறகு இவன் பிரெயின் அதை எப்படி எடுத்துக்கணும் தான் டவுட்டா இருக்கு. அதையும் நான் கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்க, என் ப்ராஜெக்ட் 100% சக்சஸ்.
ஓல்டன் நிறுத்து. பாஸ் ஏன் பாஸ் இங்க நிப்பாட்ட சொன்னீங்க? அங்கே பார், அப்படியே கொஞ்சம் இங்கே பார். பார்க்க சொன்னா வாயில ஆர்வமோ? அந்த பொண்ணை பார்த்தா எப்படி இருக்கு? அப்படியே உங்க ஒய்ஃப் மாரியே இருக்காங்க பாஸ். Stupid. நம்ம நாட்டுல அந்த ரோட்ல நின்று சிக்னல் காட்டுறவங்க 2 பேர். ஒன்னு அவங்க, இன்னொன்னு இவங்க. அந்த சிக்னல்ல நிக்காம போனா ஃபைனு, இந்த சிக்னல்ல நின்னு போனா ஃபைனு. பாஸ் நம்மளும் ஃபைன் கட்டுறமா பாஸ்? கண்டிப்பா. ஆனா அதுக்கு இல்ல. வேற எதுக்கு பாஸ்? அந்த லூச அடையாளம் காட்டுறதுக்கு. காந்தி நகர் வருமாப்பா? இது ரெகுலர் சவாரி, வேற ஆட்டோ பாத்துக்கங்க. சரிங்க. பாஸ் அப்புறம் பாஸ் வண்டிய அவ உள்ள போறா, உள்ள போறதுக்குள்ள பிடிச்சிடணும். போடு நாட்டி போடு நீ வந்தாடு ஸ்பீட் பிரேக்கர் இல்லையே கீ ஸ்டார்ட் பண்ணி டார்கெட் போட்டு பிரேக் அடிக்காம ஹைவேல நீ போகவா மச்சினிச்சி பக்கத்துல மாமனியும் வெக்கத்துல கத்துக்குள்ள நீ இருக்க கத்து தர நான் இருக்க முட்டி மோதி கத்துக்க தரோரா வேணாண்டி இந்த தொல்ல நாங்க வேற எதுவும் செய்யாத நல்ல புள்ள சொத்துக்குள்ள கைய வச்சா தப்பே இல்ல இந்த சேத்துக்குள்ள கால வைக்க நாங்க வரல எல் போடு நாட்டி போடு நீ வந்தாடு ஸ்பீட் பிரேக்கர் இல்லையே தொட்டுக்கொள்ளவா தோத நான் இருப்பேன் என்ன நீ தொட்டுக்கொள்ளவா கட்டிக்கொள்ளவா கச்சேரி பண்ணத்தானே என்னதான் கட்டிக்கொள்ளவா வா 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 இடையில் உனக்கு விருந்து இருக்கு இருந்து அறிந்திடவா கண்ணால பெடக்கொழி ரசி பார்க்க காசை கொண்டு வந்து காதல் வாங்கி போயண்டா வேணாண்டி இந்த தொல்ல நாங்க வேற எதுவும் செய்யாத நல்ல புள்ள சொத்துக்குள்ள கைய வச்சா தப்பே இல்ல இந்த சேத்துக்குள்ள கால வைக்க நாங்க வரல எல் போடு நாட்டி போடு நீ வந்தாடு ஸ்பீட் பிரேக்கர் இல்லையே சரக்கு இருக்கா உள்ள ஏத்துக்கதா உங்ககிட்டயும் சரக்கு இருக்கா சமஞ்சிருக்கா இழுத்து பாத்திக்கதா உனக்கு சமஞ்சிருக்கா விளக்கம் எதுக்கு விளக்க அணைக்க வேட்டையாடி பார்க்கத்தான் உள்ளவா பால்கோவா சூடாச்சு வாசம் திருமுன்ன வாசல் தாண்டி வாண்டா வேணாண்டி இந்த தொல்ல நாங்க வேற எதுவும் செய்யாத நல்ல புள்ள சொத்துக்குள்ள கைய வச்சா தப்பே இல்ல இந்த சேத்துக்குள்ள கால வைக்க நாங்க வரல
பெடல் போடு நாட்டி போடு நீ வந்தாடு ஸ்பீட் பிரேக்கர் எங்கில்லையே இவரதான் ஆட்டோல ஏறும்போது நான் பார்த்தனே. நல்லா பார்த்து சொல்லு, இவன் தானா? ஆம்பளைங்களை ஒரு தடவை பார்த்தா ஆயுசு முழுக்க மறக்க மாட்டேன். டேய், அப்ப அவன் அங்கதான்டா இருப்பான். வாங்கடா. எஸ் பாஸ். கிவ் மீ. ஸ்டாப் இட். பாப்பா, அந்த ஏரியால தலப்பகட்டு பிரியாணி கடை இருக்கா? இல்ல. இல்லையா? ஓகே. வேற எங்க இருக்கு? அண்ணா நகர்ல இருக்கு. இப்போ நாங்க அண்ணா நகர் கிளம்புறோம். நீ அவனை எங்கேயாவது பாத்தியனா அண்ணா நகர் தலப்பகட்டு பிரியாணி கடைக்கு வரச்சு. நாங்க அங்கதான் ஃபுல்லா சுத்தி சுத்தி வருவோம். நாங்களும் அங்கதான் சுத்தி சுத்தி வருவோம். நான் சுத்தினது போதாதா? வாங்கடா. ஃபர்ஸ்ட் வந்த வேலை. நெக்ஸ்ட் வந்த வேலை வேண்டா. போங்கடா போங்கடா போங்கடா. ஏறா. ஏய் வண்டி ஏறா. மொட்டை மண்டையா. ஏறா. சீக்கிரம் உட்காருடா. பாலராஜனே, யாரு என்ன யோசிக்கிறீங்க? மறதியாக்கா மாதிரி என் செல்ல கட்டி. மாம் மாம் Hello. Daddy? Who is this? Daddy, it's me, Arjun. Arjun? Arjun? எங்க இருக்க? எப்பறா இருக்க? Daddy, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதான். ஆக்சிடென்ட்டா? Daddy, no problem. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். அர்ஜுன், நீ இப்ப எங்க இருக்க? Daddy, நம்ம வீட்ல தான் இருக்கேன். லேண்ட்லைன்ல இருந்து தான் ஃபோன் பண்றேன். சரி. நீ அங்கே இரு. நான் உடனே வந்துறேன். ஓகே டாட். அர்ஜுன், என்ன ஏதோ த்ரோட் இன்ஃபெக்ஷனாப்பா? இல்லையே டாட். உன் வாய்ஸ் டோட்டலா வேற மாதிரி இருக்கடா. என்னன்னு தெரியலடா. மார்னிங்ல இருந்து அப்படிதான் இருக்கு. ஆமா, அம்மா எங்க? அம்மாவா? அம்மா தாத்தா வீட்டுல இருக்காடா. உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்காடா. ஒரு வேலை பண்றியா? உடனே அவளுக்கு ஃபோன் பண்றா. ஓகே டாட். The number you are trying to reach is currently switched off. அங்கிள்,
அங்கிள் இல்ல அர்ஜுன். அர்ஜுன் அர்ஜுன் ஒரு அர்ஜுன் தான். ஏய் எங்க போயிருந்த? என்னாச்சு? ஏன் எனக்கு ஒரு கால் கூட பண்ணல? என் மேல எது கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ உடனே கிளம்பி நம்ம ரெகுலர் ஸ்பாட்டுக்கு வா. நான் உன்கிட்ட நிறைய பேசணும். அப்புறம் என் மொபைல் மிஸ் ஆயிடுச்சு. ட்ரை பண்ணாத, ஸ்ட்ரைட்டா வந்துரு. ஓகே. அர்ஜுன் அர்ஜுன் அக்கா அப்பா வந்தான்னா நான் பக்கத்துல வெளியே போயிருக்கேன்னு சொல்லுக்கா. ஆமா, நீங்க யாரு? சூப்பர்க்கா சூப்பர்க்கா. நீ என்னைய மறந்துட்டியா? எங்கேயோ பார்த்திருக்கேன், ஆனா எங்க? சரி சரி, நீ யோசிச்சே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சார் ஃபோன் கொஞ்சம் கொடுங்க, கால் பண்ணிட்டு வந்துடுறேன். தேங்க்யூ சார். சரி ஜெனி, ஜெனி இங்க. ஜெனி கூப்பிட போயிட்டே இருக்கா. டாக்டர் இங்க வண்டி நிப்பாட்டிட்டு எங்க போறான்? டேய், நானும் உன் கூட தானே இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்? ஹலோ ஹலோ ராஜேஷ். எஸ் ராஜேஷ் ஐயர். ராஜேஷ் ஐயரா? இல்லை ராஜேஷ் ஐயர். டேய் சரக்கு போட்டியாடா? டேயா கிவ் ரிப்பீட். ரிப்பீட்டா? இல்லை ரிப்பீட் இல்லை, கிவ் ரெஸ்பெக்ட். காலையில சரக்கா? எங்கடா இருக்கா? நான் பார்ல இருக்கேன். இரா நேர்லயே வரேன். சொல்லினே டேய் எத்தனை தடவை சொல்றது காலையில் குடிக்கிற தப்புன்னு? காசு இல்லாமல் குடிக்கிறதான் தப்பு, காலையில் குடிக்கிறது தப்பே கிடையாது. ஆமா நீ யாரு? நான் யாரா? மப்ப சுப்பு. எனக்கு சுப்புன்னு யாரையும் தெரியாது. டேய் அர்ஜுன்டா, அர்ஜுன். அர்ஜுன் அர்ஜுன் என் ஃப்ரெண்டு, எனக்காக எதவான் செய்வான். அவனை காணண்டா. டேய் நான் தான் வந்துட்டேன்ல. பஸ்ஸு நீங்கள் கிளம்புங்க. பஸ்ஸு ஃபீலிங்காக நாங்கள் குடிக்கிறோம், பட்
குடிக்கும் போது ஃபீலிங் வரவே கூடாது. ஏன்னா அவன் பீர் வாங்கி தர மாட்டான். போட்டனா டரா ஆக்ஷன் கேங்க அர்ஜுன். ஏய் என்ன சீன் கேட்டியா? யார் மேல கை வைக்கிற? ஏய் யார் மேல கை வைக்கிற? ராஜேஷ் கை வைக்கிற. யார் அப்படி பண்ணீங்க? வந்தமா குடிச்சமா இருக்கணும், புரியுதாப்பா? சாரி போடா போடா. உனக்கு தெளிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கிறேன். போடா கிளம்ப காத்து வரடா. வந்துட்டான். அரே நாம வந்துட்டு நாம விடாம. Number you are trying to reach is currently switched off. Please try. மலதே மலதே என்னண்ணே? அம்மா அம்மா நம்ம வீட்டுக்கு அர்ஜுன் வந்தானாமா? இல்லண்ணே, அர்ஜுன் வரல. வேற யாரோ ஒரு ஆள் தான் வந்தாரு. உங்களை வெளியே போயிட்டு வர சொன்னாருண்ணே. என்ன வெளியே போயிட்டு வர சொன்னானா? இல்ல இல்ல, அவர் வெளியே போயிட்டு வரேன்னு சொன்னாரு. ஐயோ நீ போமா, நானே போய் பாத்துக்கிறேன். எல்லாம் என் நேரம். ஹலோ ஜெனி எங்க இருக்க? நீங்க? ஜெனி நான் தான் சிட்டி சைடுல இருந்து கூப்பிடுறேன். பார்த்துட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கற. கூப்பிட்டியா? நான் உன்னை ரொம்ப நேரமா தேடினேனே. ஆனா நீ ஓகே லீவ் இட் ஜெனி. இப்போ எங்க இருக்க நீ? நான் ஜெனி Who are you? Who are you? 2 நாளா நீ நான் தேடாம இருந்ததுக்கு நான் தான் உன்னை கோச்சிக்கணும் தெரியுமா? நான் எதுக்கு உன்னை தேடணும்? ஏய் அன்னைக்கு உன்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அப்பா அம்மாட்ட போய் சண்டை போட்டு ராஜேஷ் வீட்டுக்கு போயிட்டேன். நைட்டு அவங்ககிட்ட பைக் வாங்கிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆன வரைக்கும் மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் யார் என்னை ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க என்ன ஏதுன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. நான் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது டாக்டர் நர்ஸு யாருமே அங்கே இல்லை. எந்திரிச்சு நேராக வீட்டுக்கு போய் அப்பாட்ட பேசிட்டு முதல்ல உனக்கு தான் ஃபோன் பண்ண தெரியுமா? 48 மணி நேரத்துக்கெல்லாம் கோச்சிட்டினா இந்த உலகத்தில் ஒருத்தனாலையும் லவ்வை மெயின்டைன் பண்ண முடியாது. அது தெரியுமா உனக்கு? ஏய் யார் நீ? எனக்கு எப்போ ஃபோன் பண்ண? இதை பாரு, 2 நாளா ஃபோன் பண்ணதுக்காக நீ கோச்சிட்டினா அந்த தப்பு ஓ மேல. அப்பா அம்மாட்ட சொல்லாம போ அப்படி நீ சொல்லியும் நான் சண்டை போட்டு போனா அந்த தப்பு ஏன் மேல. இப்போ நீ எது கோச்சிக்கிற? அப்பா அம்மா கிட்ட சொல்லாம போன்னு தானே சொன்னேன். அப்புறம் எதுக்கு அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு போனேன்? ஐ எம் சாரி ஜெனி, அந்த தப்பு ஏன் மேல தான். நான் எதுக்கு இதெல்லாம் உன்கிட்ட பேசுறேன்? ஆமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? செப்டம்பர் 21 இதே பார்க்கில் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணியே, அதுல இருந்து எல்லாமே எனக்கு தெரியும். நீ என்ன மந்திரவாதியா? ஜெனி ஏன் இப்படி பேசுற? ஏய் கிட்ட வராத. ஜெனி இல்லை ஜெனி. ஜெனி நான் சொல்றத கேளு ஜெனி. என்னாச்சு ஜெனி உனக்கு? ஜெனி ஜெனி பாஸ் ஜம்ப் போக மாட்டீங்க பாஸ். ஜம்ப் பாஸ். வாட் நான்சென்ஸ் இடியட். ஆர் யூ டிரைவிங்? இடியட் ஸ்டூபிட். இங்கிலீஷும் தெரியல ஒரு காரணமும் தெரியல. கோ 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 கோ. பாஸ் 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 அந்த சண்டை போற பாஸ் சண்டை போற பாஸ். டன் யூ டன் அவன திருடாளம். பாஸ் ஜம்ப் பண்ணி புடிங்க பாஸ் அவன. ஓ லூசு பாயல. நம்ம கார்ல இருக்கோம் பாஸ். Go 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 fast 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 go fast 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 idiot stupid nonsense go 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 hey go 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 டேய் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா ஓட்றா டேய் இந்த வண்டி அவ்வளவுதான்டா போகுது நாடா டேய் டென்ஷன் பண்ணாங்கடா போங்கடா ஸ்பீடா போ 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 ஏய் வந்துடா ஜெனி நில்லு ஜெனி சொன்னா கேளு. go 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 ஸ்டாப் 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 ஸ்டாப். என்ன பாஸ் ஏதாவது குறுக்கால போய் என்ன அமிக்கலாம் பாத்தீங்களா? கொஞ்சம் அங்கே பார்.
டேய் சூடா இருக்குடா. சும்மா வாரி இறங்க பாஸ். நான் பாஸ்ரா, எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லடா. டாக்டர் இன்னும் வீட்டுக்கு வரல, வேற எங்க போயிருப்பான்? வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாக்டர் அங்க பாருங்க. அர்ஜுன், அர்ஜுன், எங்கங்க நம்ம அர்ஜுன்? எங்கங்க அர்ஜுன்? அர்ஜுன், ராணி, அர்ஜுன், ராணி. எங்கங்க நம்ம அர்ஜுன்? ராணி, நமக்கு ஏன் இந்த நிலைமை? எனக்கு என்ன நடக்குது புரியலமா. சொல்றீங்க? அர்ஜுன் கிட்ட போன்ல பேசினா, எனக்கு போன் பண்ணா, நான் பேசுனேன். அவன் எங்க வீட்டுக்கு வந்திருக்காமா, சாவி அங்க இருந்து எடுத்திருக்கான், வீட்டை திறந்திருக்காமா. அவன் எப்போதும் சாப்பிட்ற புரோட்டீன் பவுடர்லாம் சாப்பிட்டுருக்காமா. மறுபடியும் வீட்டை பூட்டிட்டு சாவியை கரெக்டா அங்க வச்சிருக்கான். பக்கத்து விட்டு பொண்ணு மாலதியை கேட்டா வேற யாரோ வந்துட்டு போனாங்கன்னு சொல்றாங்க. புரியல. ஏங்க அவளே ஒரு மறதி பேர் வழி. நீங்க எனக்கு அர்ஜுனை பேச சொல்லிருக்கலாம்ல. சொன்னே பேசணும்னு சொன்னானே. எனக்கு பண்ணலன்னா ராஜேஷ் பண்ணிருப்பான். இல்ல ஜெனிக்கு தான் பண்ணிருப்பான். அவளை பார்க்க தான் அங்க போயிருப்பான். ஹலோ, யாரா நீ? இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போலீஸோட வரேன் பாரு. ஏமா ஜெனி தானே பேசுறேன்? அங்கிள். ஆமாப்பா, நான் அங்கிள் தான் பேசுறேன். அங்கிள், நம்ம வீட்ல அர்ஜுன் இருக்கானா? இல்லையேப்பா. உனக்கு ஏதாவது தெரியுமா அவனை பத்தி? அர்ஜுன் கால் பண்ணி நேர்ல வர சொன்னா அங்கிள். அங்க போய் பார்த்தா வேற எவனோ இருக்கான். அர்ஜுன் விஷயம் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கா அங்கிள்? அவன்கிட்ட இருந்து நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். யார் அங்கிள் அவன்? ஜெனி பயப்படாதம்மா, அர்ஜுனுக்கு ஒன்றும் ஆகாது. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேசிட்டு உன்னை கான்டாக்ட் பண்றேம்மா. பாஸ் நைட்டுக்கு சேர்த்து பார்சல் வாங்கிடலாமா? இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா? நீங்களா வாங்கிக்கிறது இல்ல? மொத்தம் மண்டையன். அக்கா சொல்லுங்க அக்கா. அவன் கிடைச்சானா? அக்கா ஒரு நல்ல விஷயம், ஒரு கெட்ட விஷயம் அக்கா. அக்கா முதல்ல நல்ல விஷயம் தான் கேட்பாங்க பாரு. என்னடா கெட்ட விஷயம்? அக்கா அவனை பார்த்துட்டோம், துரத்தணும். பக்கத்துல போயிட்டோம், இன்னும் பக்கத்துல போயிட்டோம், இன்னும் ரொம்ப பக்கத்துல போயிட்டோம். என்ன விட்டியா? ஏக்கா கற்பூரம் மாதிரி கபால்னு பிடிச்சிங்களக்கா. நான் பிடிச்சது இருக்கட்டும், நீ அவனை விட்ட கதையை சொல்லு. அதான்க்கா நல்ல விஷயம். விட்டதுல என்னடா நல்ல விஷயம்? அவனை துரத்தணும். நடுவுல கோயில்ல அன்னதானம் போட்டாங்க, கொஞ்சம் விட்டா அதை மிஸ் பண்ணிருப்போம். படக்குன்னு பார்த்து சடக்குன்னு பிரேக்க போட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எக்கா 500 ரூபாய் லாபம்க்கா. ஏய், என்ன விளையாடுறியா? நான் அவனை பிடிக்கிறதுக்கு பல லட்சம் செலவு பண்ணிட்டு இருக்கேன். நீ 500 ரூபாய் மிச்சமானதை பத்தி பேசிட்டு இருக்க? இத பாரு, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீ அவனை பிடிச்சாகணும். இல்ல உங்க 5 பேரோட குடும்பமும் இங்க இருக்காது. போனவே. என்ன பாஸ்? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவனை பிடிச்சாகணும். இல்லனா ஏன்டா 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 அவசரமா பேசுற? இல்லன்னா இங்கேயே ஆளுக்கு ஒரு குடும்பத்தை ஏற்பாடு பண்ணணும். ஓகே பாஸ். டேய் எங்கடா போற? பாஸ் குடும்பத்தை ஏற்பாடு பண்ணதான். டேய் நான் உன்னை இன்டர்நேஷனல் டான் ஆகணும்னு நினைச்சேன். நீ குடும்பம்னதும் டான் போறியடா. விடுங்க பாஸ், ஏதோ அவனால முடிஞ்சது. எவன்டா அநாகரிகமா பேசுனது? சார் போலீஸ். கெவின், லேப்ல இருக்க பாடியை ஒரு தடயம் கூட இல்லாம டிஸ்போஸ் பண்ணு. புதைச்சிருவா சார்? எரிச்சிரு, அப்பதான் சேஃப்டி. பாய்ஸ், இவன் தான் அவன்.
அவர் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் ரைட்ஸ் இப்போதான். எஸ் பாஸ். ஓகே பாஸ். மொட்டை அங்க போடா. ஓ புடுறா. கண்ணா கார்ல வந்து ஏறு, அமெரிக்கா போகலாம். யாரா நீங்களா? கண்ணா நான் பைலட், இவங்கெல்லாம் ஏரோஸ்ட்ரெஸ். பாஸ் என்ன பாஸ் எங்களை எல்லாரும் லேடிஸ் ஆக்கிட்டீங்க. இருடா நான் பேசி முடிச்சுக்கிறேன். ஓகே பாஸ் நல்லா பேசுங்க. மறுபடியும் நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். கண்ணா நான் பைலட், இவங்கெல்லாம் ஏரோஸ்ட்ரெஸ். உனக்காக அமெரிக்க பிளைட்டையே நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்கிறோம். என்னடா வளர்ற? டேய் சொல்றா. ஆமாப்பா, அமெரிக்கா படியே நிறுத்தி வச்சுட்டு வந்துருக்கோம். மண்டியா இங்க சொல்றா. ஓ தவறுபா, அமெரிக்கா படியே நிறுத்தி வச்சுட்டு வந்துருக்கோம். ஒரே வரலையா? பைத்தியமாடா நீங்க? பாஸ் கண்டுபிடிச்சிட்டான் பாஸ். தோ பாரு, நீயா வாரியா இல்ல தூக்கவா? பாஸ் எங்கிட்ட என்ன பாஸ் பேசிட்டு இருக்கீங்க? தலையில 2 தடி தூக்கி போயிடலாம் பாஸ். ஆமாடா. கைய வச்சியா? போடா. பாஸ் சின்ன பையன் தானே அடிக்கிறீங்க, அவனை போய் அடிக்கலாம் போகலாம். டேய் அசைன்மெண்ட்ரா, அடிடா போடா. அடி வாங்குறதுல என்னையா அசைன்மெண்ட்? டேய் ஏமா 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 ஏமா. டேய் யா ஏமா 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 ஏமா. ஏண்டா குழந்தை பசங்கன்னு விட்டுட்டு வந்தா கோல்மாலா பண்றீங்க? என்ன தைரியண்டா உனக்கு? ஒண்ணும் தெரியாத குழந்தை பசங்களே அடிக்க உன் வீரத்தை ஏன்டா காட்டுறா? பாஸ் போயிடலாம் பாஸ். பாஸ் இப்படி ஆயிட்டாரு பாடுறா. பாஸ் ஏன்டா போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு? அவன் அடிச்ச அடியில பாஸோட பல்லும் போச்சு, செல்லும் போச்சுக்கா. நான் அடி வாங்கினது ரைம் சொல்லிடா. குடா. ஏக்கா அவன் எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிட்டான்க்கா. ஏன்டா தடி மாடுகளா, ஒரு லூசு பையன் அடி வாங்கணும்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏக்கா அவன் லூசு பையலக்கா, போய் தர மாதிரி பல வித்தைகளை கேப்ல கத்து வச்சிருக்காங்க. என்ன அடி. இத பார், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்தாவது அவனை கட்டி இங்க தூக்கிட்டு வரணும், அவ்வளவுதான். என்னடா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல சொல்லி சவாரிக்கு வந்திருக்க மாட்டேன் தெரியுமா? முறைக்காதீங்க, என்னை கட் பண்ணி அனுப்புங்க. என்னடா வளர்ற புள்ள இப்படி பயப்படுறா? வளர்ற பிள்ளைனா ஆள் கடத்தலுக்கு பயப்படாம இருக்க முடியுமா? முதல்ல என்னை கட் பண்ணி அனுப்புங்க. ஆள் கடத்தலா? டேய் அவன் என் காதலி, அவன் என் ஃப்ரெண்டு, இந்த கீரிப்புள்ளி மண்டை என் எனிமிடா. யோ என்ன லூஸ் மாதிரி பேசுற? அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதடா. என் உடம்ப என்னமா பண்ணுதுடா டேய். சார் நீங்க லூஸ் இல்ல சார், எனக்கு கட் பண்ணி விடுங்க சார். சார் இருடா. தம்பி சவாரியை கன்னியூ பண்றேன், வண்டி எடு. அண்ணா தப்பு பண்ணிட்டேண்ணே, நான் மனுஷிக்கோண்ணே. அண்ணா கட் பண்ணி அனுப்புண்ணே. அண்ணா 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 சர்ரா சர்ரா இப்போ கட் பண்றேன், அப்புறம் அனுப்புறேன். டேய் எதுக்குடா என்ன அடிக்க வந்தீங்க? சாப்பிட்டு சார். இந்த விஷம் கலந்த பாலக்குடி கொஞ்சம் கொஞ்சமா நீ அமெரிக்காவுக்கே போயிடலாம். ஏன் கண் முன்னாடியே வெஸ்ட ஊத்திட்டு அமெரிக்கா போலாம் ஆப்பிரிக்கா போலாங்கிறீங்க? எதுவா இருந்தாலும் முதல்ல இது குடிடா, அப்புறம் பேசிக்கலாம். குடி. குடிச்சதுக்கு அப்புறம் எப்படி பேச முடியும்? இது ஸ்லோ பாய்சன். 1 வீக் கண்டினியூஸா சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா செத்துருவோம். என்ன கொல்றதுனால உங்களுக்கு என்ன லாபம்? ஏய் எங்க அக்கா கிட்டே கேள்வி கேட்குறியா?
இதை பாருங்க, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நீங்க யாரு, எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமே இப்படி பண்ணீங்க, நடக்கிறதே வேற. தலை நல்ல வேலை போயிட்டான் தலை. டேய், என்ன பேர் சொன்ன? ஐயோ தலை. தமிழ்நாட்டுக்கு ஒரே தலை தான், அதுவும் அவர் தான். அது இப்ப உன் பேர் என்ன? வாலு. அது ஜெனி, ஜெனி, ஐ லவ் யூ ஜெனி. மறைவான இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக சொன்னியே ஜெனி. இப்போ இவங்கெல்லாம் மயங்கி தான் கிடக்குறாங்க. சொல்லு ஜெனி, சட்டையை கழட்டவா இல்லை பனியனை கழட்டவா இல்லை? ஏய் யாரா நீ? யோ, எனக்கு எதுக்கே மயக்கம் பண்ணச்சா? என்னை கட் பண்ணி அனுப்பிடியா? ஏய் யாரா நீ? மரியாதையா ஜெனியை விட்டுரு. அவளுக்கு ஏதாவது ஆச்சு. காலையில மப்பிள இருந்தா ஓகே, இப்போ என்ன ஆச்சு உனக்கு? யாரா நீ? ஓகே இருங்க, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பதில் சொல்ல முடியாதுன்னு தான் நீங்க எல்லாரும் முழிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? யோ, உனக்கு என்ன பிரச்சனை? நான் அர்ஜுன் யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்களே, அதான் பிரச்சனை. எப்படியா நம்ப முடியும்? இந்த மூஞ்ச அர்ஜுன் சொன்னா எப்படி நம்ப முடியும்? டேய் ராஜேஷ், இந்த மூஞ்சிக்கிறடா. ஏய், உன்னை நீ அர்ஜுன் அர்ஜுன் சொல்லிக்கிறல்ல, உன் மூஞ்ச கண்ணாடியில போய் பாரு. மதகரி உரித்தறி கஜ சம்ஹாரா, நர உடல் இது ஒரு வாடகை வீடா, புலிமன புழு உடல் இது என்ன போலி, நான் திருகிய தலையுடன் திரிகிற கோழி, யாரோ நான் யாரோ, சேரோ வள்ளூரோ, மாயா முரண்பட்ட கூடா, ஐயோ அரண் கட்டுதேடா, ஈசா விமோசனம் தாடா, வெண்காடா. உருவம் திருடுதல் புது வகை கலையா, நான் தெருவினில் எரிபடும் எச்சில் இலையா, கரையுடன் அலையுது உயிருள்ள சடலம், நான் கதறிட கரையுது இருமெனும் இதயம், யாரோ நான் யாரோ, சுக்கு நூறாய் பிளந்திட்ட தேரோ, விதியா வீணர்கள் சதியா, வினையா முன்ஜன்ம பகையா, முறையா இடுகாட்டு சடையா, நான் யாரோ.
என்னது உடம்ப காணுமா? ஆமா சார், உடம்ப காணோம், மாத்திட்டாங்க சார். நம்ம நாட்டுக்காக ஃபைட் பண்ணி ஜெயிக்கணுங்கிறதா சார் என்னோட ஒரே லட்சியம். இந்த பேர் நாட்டு மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. ஆமா சார், ஸ்டேட் லெவல்ல செலக்ஷன் ஆன சார். சார் ப்ளீஸ் சார், என்னோட உடம்ப கண்டுபிடிச்சு கொடுங்க சார். ஏல ஐயா, உன் ஃபீலிங் எனக்கு தெரியுது, ஆனா என் ஃபீலிங் உனக்கு தெரிய மாட்டேங்க. எங்க ஒரு சோசியான வாயில் சீனி போடணும்ல, அவன் சொன்னான் உனக்கு 7 நாள் சனியை பிடிச்சிருக்குன்னு. அதே மாதிரி ஆகி போச்சா. இப்படிதான் ஒருத்தன் கிணத்த காலில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்ஸ்பெக்டர் நான் ஏட்டாகி என் வேலை போய் அதனால என் பொண்டாட்டி பிள்ளை என்னை விட்டு பிரிஞ்சு என் வாழ்க்கை சிக்கல்ல மாட்டி சின்ன பின்னமா ஆகி போச்சுடா. தெருவா அலைஞ்சிட்டு இருந்த எனக்கு என் நேத்தான் வேலை கிடைச்சது. அந்த சேனல் போய் அப்படி உட்கார போறேன், மந்திரையா சனியா மாறி உடம்ப காலிட்டு. வேண்டாண்டா, எனக்கு இந்த வேலையே வேண்டாண்டா. உனக்கு ஒரு கும்பிடு, இந்த ஸ்டேஷனுக்கு ஒரு கும்பிடு. முருகா, நான் ஊர்லவே 4 செம்பிலேடு வாங்கி மேய்க்க முருகா. முடியலடா. கழிச்சிங்க. ரைட்டர், நீ எல்லாத்தையும் எழுதிக்கோ. திருந்தவே மாட்டாரியா? வணக்கம் சார். சொல்லுங்க. என் பையனை பத்தி ஏதாவது தெரிஞ்சா? விசாரிச்சுட்டு இருக்கோங்க. இதே தானே எப்போது சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன கத்தி பேசுறீங்க? என்ன சார் பண்ண சொல்றீங்க? ஆக்சிடென்ட் ஆன இடத்துல பைக் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இப்போ 3 மாசம் கழிச்சு வந்து பையன் பேசினா வீட்டுக்கு போனேன், ஆனா வந்தது வேற பையன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்கிறத கேட்டா எனக்கு பேய் கதை கேட்குற மாதிரி இருக்கு. சார் இல்ல சார், அது வந்து தண்ணி குடியா. அப்பா அப்பா குடிங்கப்பா, குடிங்கப்பா, குடிங்க குடிங்க. சார், நீங்க சொல்றது எதுவும் நம்புற மாதிரி இல்ல. இருந்தாலும் நான் தீர விசாரிச்சு என்ன ஏதுன்னு சொல்றேன். உனக்கு என்னப்பா? இல்லை சார், நான் பார்த்துட்டேன். ஜெனி, பார்த்து பத்திரம் சரியா? அவன் கால் பண்ணா நீ எடுக்காத. நீங்க பார்த்து போங்கண்ணா. சரிம்மா. என்னம்மா ஒரு மாதிரி இருக்க? பா, எவனே தெரியலப்பா. என்ன லவ் பண்றதா சொல்லி என் பின்னாடியே துரத்துறான். என்னை பத்தி எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்குப்பா. அவனை பார்த்தா லூசு மாதிரி இருக்கு. நீ யாரையும் லவ் பண்றியாமா? பா, நான் உங்க பொண்ணுப்பா. நான் அத மாதிரிலாம் பண்ண மாட்டேன்ப்பா. உன்னை ஃபாலோ பண்றது இவனான்னு பாரு. இவன்தான்ப்பா, இவனே தான்ப்பா அந்த லூசு. இவன் போட்டோ நீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க? இது யாருன்னு தெரியுதா பாரு. சாரிப்பா, இது அர்ஜுன். நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சாரிம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அன்னைக்கு நான் ராஜேஷ் வீட்டுக்கு போனேன். அவன் வண்டி வாங்கிட்டு சினிமாவுக்கு போனேன். வர்ற வழியில் ஆக்சிடென்ட் நடந்தது. அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு தான் இங்கே வந்திருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டல் தான், அங்கே தான் எது நடந்திருக்கு. எஸ், மதக்கறி ஊரி தறி கஜ சம்ஹாரா, நர உடல் இது ஒரு வாடகை வீடா, புலிமன புழு உடல் இது என்ன போலி, நான் திருகிய தலையுடன் திரிகிற கோழி, யாரோ நான் யாரோ சேரோ முரண்பட்ட கூடா பியோ அரண் கட்டுதேடா, ஈசா விமோசனம் தாடா வெண்காடா.
என்னடா பண்ணீங்க? வாங்கடாங்க யாரா இருக்கீங்க? யார் நீ? என் உடம்பு என்ன பண்ண? உண்மை சொல்லு, என் உடம்பு என்ன பண்ண சொல்லு. இதுக்கு நான் காரணம் இல்ல சார். மார்ட்டின் லியோ தான். என்ன விட்டுருங்க ப்ளீஸ் சார். மார்ட்டின் லியோவா? யார் அது? இந்த சயின்டிஸ்ட். அவனை உடனே இங்க வர சொல்லு. அவனை எங்க இருக்காம? ஐயோ பா, என்ன சொல்றீங்க? ஹலோ சார் அந்த பிரெயின் மாத்தினவர். என்னது? மாத்தினவர் என்ன போட்டு அடிக்கிறாரு சார். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார். டேய், இன்னும் 2 நிமிஷத்துல இங்க வந்தாவணும். இல்ல நான் என்ன பண்ணணும் எனக்கே தெரியாது. வாடா சீக்கிரம். ஏப்பா இப்படி பண்ணீங்க? என் வாழ்க்கை அர்ஜுன் தாப்பா. இப்படி பண்ணிட்டீங்களே. அர்ஜுனோட மூளை வேற ஒருத்தனோட உடம்பு. என் வாழ்க்கைய கொன்னுட்டீங்கப்பா. ஏய், எனக்கு அப்பா முக்கியம் இல்ல, அம்மா முக்கியம் இல்ல, என் காதல் முக்கியம் இல்ல தெரியுமா? நான் சாதிக்கணும், எனக்கு வேணும்னு நினைச்சது எல்லாமே இந்த ஃபைட் தான். இப்படி ஏன் ப்ரொஃபஷனல் அழைச்சிட்டு உங்க ப்ரொஃபஷனல் வாழ வைக்கணும்னு நினைச்சீங்களே, இது எந்த விதத்துல சார் நியாயம்? அப்பா, இந்த மூளையை எடுத்து என் அர்ஜுன் உடம்புலயே வச்சுட்டா. சார் நான் அதை எரிக்கல. ஆனால் சார் நீங்கள் எரிக்க சொன்னதுனால எதுக்கு இந்த பாடியை வீணாக்கணும்னு நான் தான் எல்லா பார்ட்ஸையும் தானம் பண்ணிட்டேன் டாக்டர். தானம் பண்ணிட்டீங்களா? என் உடம்ப தானம் பண்ண நீங்க யாரு? அப்படியே தானம் பண்ணாலும் எந்த ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டாங்க? உங்களெல்லாம் நான் என்ன பண்றேன் பாருங்க. எனக்கு இவங்கெல்லாம் முக்கியம் இல்ல, நீங்க தானே செஞ்சீங்க. எனக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வாங்கயா. சட்டையை பிடிச்சோன்னு உள்ள வர சொன்னல, என்னையா நீங்க? சார் விடுங்க சார். சார் ஒரு 1 more சொல்லுங்க பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சாரி சார், லாஸ்ட் டேக். எங்க அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்? இந்த டயலாக ஓப்பனா சொல்லுமா? டேய், டயலாகே இல்லாத பிள்ளைக்கு என்ன டயலாக் சொல்லி கொடுத்துட்டு இருக்க? நீங்க மட்டும் டேக் போலாம். ஓகே, ரெடி ஃபார் டேக். மோகன் சார் ரெடியா? ரெடி ஆனர். ஸ்டார்ட் சவுண்ட். ரன்னிங். கேமரா ரோலிங். ஆக்ஷன். தானம் பண்ணிட்டீங்களா? என் உடம்ப யார கேட்டு தானம் பண்ணீங்க? இப்ப சார் ப்ளீஸ் சார். சூப்பர் 1 more போன். உண்மையிலேயே மென்டல் ஆயிட்டாரு. கடைசியா ஒரு லாஸ்ட் டேக். நீங்க சொல்ற கதையெல்லாம் வச்சு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி வேணா எடுக்கலாம். அதுக்கு எந்த முட்டாளையாவது வச்சு படம் டைரக்ட் பண்ணலாம். பிரெயினுங்கிறது இதான் என் ப்ராஜெக்ட். கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன். டாக்டர் இவன் நேரம் எடுத்தது படம் தானா? படம் தான். ஷூட்டிங் ஆடியன்ஸ்க்கு எந்த இடத்துல கன்வே பண்ணுவீங்க? இந்த எடிட்டர் முதல்ல எடிட் பண்ணிருக்கோம். என்னது? இல்லண்ணே, பாண்டியராஜன் சார் டாக்குமெண்ட்டை வாங்குறாரா, அதுக்கப்புறம் கெவினுக்கு சார்ஜ் போயிட்டு ஜூம் பேக் வரானா, அவன் தலைகீழ மாறுறானா, அதுல இருந்து ஷூட்டிங்ண்ணே. புரியுமா ஆடியன்ஸ்க்கு? அண்ணா, படம் முடிஞ்சு வெளியே வரும்போது பாருங்க, அந்த இடத்துல இருந்து ஷூட்டிங்னு ஆடியன்ஸ் கரெக்டா சொல்லுவாங்க. அண்ணா, ஆடியன்ஸ்ல இப்ப பிரில்லியன்ட்ண்ணே. புரிஞ்சா சரிதான். காசு கொடுங்க. ஐயோ, டென்ஷனா இருக்கு, காசு கொடுத்துட்டு வாங்கண்ணே. எப்போதான் நீங்க டென்ஷன் இல்லாம இருக்கு நானும் பாக்குறேன். எப்போ பார்த்தா இதே சொல்லிட்டு இருக்கீங்க. கொடுத்துட்டு வாண்ணே. இயக்குனர் பாண்டியராஜனோடு முற்றிலும் புதுமுகங்களை வச்சு வித்தியாசமான கதையை கொடுத்திருக்காரு இயக்குனர் அன்பரசன். என்னதான் கடைசியில சினிமான்னு சொன்னா கூட மூளை மாற்றப்பட்டவர் இறுதி காட்சிக்கு முன்னாடி வரைக்கும் கண்ணாடியே பார்க்கலங்கிறது, மொட்டை அடிச்சுட்டு 90 நாள் கழிச்சு எழுந்துக்கிறவரு தலைமுடி மட்டும் வளர்ந்து தாடி வளராம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எழுந்துக்கிறது, இப்படி ஒரு சில குறைகள் இருந்தாலும் நகைச்சுவையும் படத்தோட பாடல்களும் அதை ஈடு செஞ்சிடுது. மொத்தத்தில் ஆய்வு கூடம் ஆனந்த கூடம். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். தமிழ் சினிமா மிக அரிய நல்ல படைப்புகளை கொடுத்திருக்கிறது. மிக திறமையான இயக்குநர்களையும் கண்டிருக்கிறது. நான் பெருமைக்காக சொல்லவில்லை. ஆனந்த விகடன் இதுவரை கொடுத்த மதிப்பெண்களில் அதிக மதிப்பெண்கள் வாங்கியது என் முதல் படைப்பான 16 வயதினிலே. இப்பொழுது இவர்கள் 99 மதிப்பெண் வாங்கியதாக கூறுகிறார்கள். அப்படி ஒரு இயக்குனர் வாங்கினால்
அவருக்கு முதல் மரியாதை செலுத்தக்கூடிய முதல் மனிதன் நானாகத்தான் இருப்பேன். ஆனால் இந்த மதிப்பெண்களை இவர்கள் எவ்வாறு வாங்கினார்கள் என்ற கதை உங்களுக்கு தெரியுமா? சாமி சார், ஆய்வு கூட படத்துக்கு எத்தனை மார்க் சார் போடலாம்? 9. ஓ, படம் நல்லா இருந்தது, எதுக்கு ஒரு மார்க் குறைச்சாரு?